100க்கு 99 பேர் அல்ல, 1000க்கு 999 ஊழியக்காரங்க சில இடத்துல தவறு செய்கிறாங்க. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. 1000க்கு 999 பேர் எங்கே தவறு செய்கிறாங்க, எப்படி தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறதுல அதில் நிறைய இடம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி நான் நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கிறேன். இவங்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் இன்றைக்கி இருக்கிற அத்தனை பெந்தகோஸ்தே பாஸ்டரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகி என்னமோ இவங்க சுயபலத்தில் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறது போல், பரிசுத்தமாக இருக்கிறது போல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் சொல்கிறேன் லலிதா சிஸ்டர், நீங்கள் வந்து என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக முழு இருதயத்தோடு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அன்றைக்கே பிசாசுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. நான் வச்சுக்கோங்க, என்னைக்கு பிசாசுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போச்சோ அன்றைக்கே அவன் நம்மளை அடக்கி வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம விடுதலை ஆக்கப்பட்டவங்க, நம்ம ஜெயித்தவங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறோம். ஏற்கனவே வச்சுருக்க ஜெயத்தை அனுபவிப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை எதிர்பார்க்கணும். உங்கள் வேலைக்கு தகுந்த வருமானம் கிடைச்சதுன்னா அப்புறம் நீங்கள் கடவுளை கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை. உங்கள் வேலைக்கு தகுந்த வருமானம் வந்துச்சுன்னா, புரியுதுங்களா, அந்த உலகத்தில் இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. உலகத்தை அப்படி தான் எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்துட்டு போகும்போது இதை மட்டும் நீங்கள் அடிக்கடி டெய்லி காலையில் நினைங்க. உனக்கும் சொல்கிறேன் சந்திரா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். என்னம்மா கொண்டு வந்தாரா? அற்புதம் செஞ்சு கொண்டு வந்தாரா, அற்புதம் செய்யாமல் கொண்டு வந்தாரா? சரி, 10 அற்புதம் செஞ்சு வெளியே கொண்டு வந்தார். செங்கடலை கடந்தாரு, அது அற்புதமா இல்லையா? வனாந்திரத்துக்கு வந்தாச்சு. வனாந்திரத்துக்கு சோறு முதல் வேலை பசி, சோத்துக்கு என்ன வேலை செஞ்சு அற்புதம் செஞ்சாரா? செய்யலையா? வானத்துலேருந்து மண்ணா பொழிஞ்சு, தண்ணி கிடைக்கல, அற்புதம் செஞ்சாரா? செய்யலையா? செஞ்சார். பகலில் வெயில் அடிக்கலான்னு மேகஸ்தம்பம் வச்சாரா? நைட்டு குளிர கூட வச்சாரா? சரி. மண்ணா 41 வருஷமாக பொழிஞ்சுதா பொழியலையா? இன்னும் சில வேத மனிதர்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு டெய்லி கத்தர் கறி கொடுத்தாருன்னா வசனம் சொல்லுது. அவங்க கறி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க டெய்லியும் கறி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ கறி கொடுத்தாரு, சரியா? அப்போ டெய்லி அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சா? நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருங்க, யோசிங்க. ரைட்டா? அவங்களுக்கு ஒரு தெய்வம், நமக்கு ஒரு தெய்வம் இல்லை. என்னங்க, அவங்களுக்கு ஒரு தெய்வம், எனக்கு ஒரு தெய்வம் இல்லை. அப்போ என் வாழ்க்கையில் இன்னைக்கே அவர் அற்புதம் செய்ய வர செய்ய மாட்டார். அவர் செய்யாததுக்கு என்ன தெரியுமா காரணம்? எதிர்பார்க்காதான். நம்ம எதிர்பார்க்காதான் காரணம். என்கிட்ட கத்தர் கேட்டார், இது பேர் என்ன பண்ணார்? இதோட பேர் கேட்கல, ஸ்பீக்கர் ஸ்டேஜர் வச்சு கேட்டார் என்கிட்ட. இதுக்கு பேர் என்ன? ஸ்பீக்கர்னா இதுக்கு என்ன மைக்கு? மைக்கு வேலை செய்யுமான்னாரு. செய்யுமா? செய்ய ஆம்பிளிஃபயர் அப்பா அதெல்லாம் செய்ய ஒன்று 10 பேர் சொத்த ஆம்பிளிஃபயர்னா பெருக்குதல்னு அர்த்தம். சத்தத்தை பெருசு பண்ணி தந்து ஸ்பீக்கர் பாஸு வந்த சத்தத்தை தூக்கி வெளியே விடுது. அதெல்லாம் கரெக்டாக செய்யுதா? செய்யல. அப்போ என் பேர் அற்புதம்னு ஒரு பேர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஸ்பீக்கர்னு சொன்னால் சவுண்டை பெருசாக சவுண்டு வாங்கி தருதுங்கிற, ஆம்பிளிஃபயர்னா நல்லா வேலை செய்யுங்கிற, கேட்டால் அகுஷா கம்பெனி சூப்பராக வேலை செய்கிற. சரி, என் பேர் இப்போ அற்புதம் இருக்குதே, இப்போ நான் நான் என்ன செய்வேன்னு கேட்டார். இந்த ஸ்பீக்கர் எப்போ பயன்படுத்தினேன்? எப்போ யூஸ் ஆகும்? நீ யூஸ் பண்ணதானே யூஸ் ஆச்சு. நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு உட்காந்துருந்தா அதுபோல் அற்புதர் அப்படிங்கிற ஒரு பேரை, ஒரு கருவியை நீ ஏன் பயன்படுத்தக்கூடாது? புரியுதா? புரியலையா? புரியலன்னா நான் 10 தடவை சொல்கிறேன். அற்புதருங்கிறது அவரோட பேர். இப்போ மைக்குங்கிறது ஒரு பேரா? அதை நான் பயன்படுத்தும் போது மைக்கோட வேலை மைக் செஞ்சுதா? ஸ்பீக்கர் ஒன்று ஒரு ஜாமானா, அதை நான் பயன்படுத்தும் போது அதனுடைய வேலை செஞ்சுதா? ஆம்பிளிஃபயர் அதை நான் பயன்படுத்தும் போது அதனுடைய வேலை செஞ்சுதா? இப்போ அற்புதரை நீ தானே பயன்படுத்தணும். இது பேர் அற்புதர் தானே, என் பேர் அற்புதர் தானே. அப்போ என்னை நீ வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்து. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கால் வந்து ரெக்கார்டை கட் பண்ணிட்டு இருக்குது. என்னங்க, பேய் பேக் பெரிய கலாட்டாக பண்ணுறான். இப்போ கால் வந்தோன்னா ரெக்கார்டிங் கட் ஆகுது. இப்போ 2 பிட்டாக போகுது. அதுலேயும் அப்படி தான் ஆகுது, இதுலேயும் அப்படி தான் ஆகுது. சரி, பிடிச்ச போகிறது. அது அப்படியே திரும்பி ரெஸ்யூம்னு சொல்லி அதை விட்டோன்னே அப்படியே அது வந்து தொடர்ச்சியாக கொடுக்குற மாதிரி
சரி, பார்க்கலாம். அப்போ அவருடைய நாமம் அற்புதர். அவருடைய நாமம் என்னது? பல பேர் இருந்தாலும் அவருடைய ஒரு பேர் வந்து அற்புதர். அப்போ வந்து நம்ம அற்புதத்தை எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கக்கூடாதா? எதிர்பார்க்கணும். இப்பொழுதைக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அற்புதத்தை எதிர்பாருங்க. ஆனால் கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ ஒவ்வொரு நாளும் நீ அற்புதத்தை எதிர்பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் தாராளமாக எதிர்பார்க்கணும். தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் நாமம் என்னது? நீதிமான் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமா இருப்பான் அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஓடி ஒன்றத்துக்கு தான் அதை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு தான் அந்த நாமத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாமத்தை நம்ம தினந்தோறும் நம்ம பயன்படுத்தலாம். நான் எனக்கு என்னமோ அதில் ரொம்ப பிடிச்சிருக்கும். டெய்லி காலைல எழுந்து ஜெபம் பண்ணும்போது அன்னைக்கு சிறுவர் ஜனல கரம் பிடிச்சி விளையாடுறீங்களாப்பா, அதே தேவன் தானே இப்போ என் கையை பிடிச்சி நடத்துறீங்க, அதே தேவன் தானே, இல்லை ஒரு பிட்டு கூட மாற்றம் இல்லையா? அப்போ தாராளமாக நான் அற்புதத்தை எதிர்பார்க்கலாமே. நீ அற்புதம் செய்யாதனால ஒன்று கூட இல்லையாப்பா, இல்லையா? அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில் நீங்கள் என்னோட இருக்கீங்களே, அவங்கள நடத்தின அதே தெய்வம் தான் இப்போ இன்னைக்கு நீ நடத்த போக போறாரு. ரைட்டு தானே? அப்போ அந்த உணர்வோடு தான் நம்ம அந்த நாளையும் நம்ம துவக்கிறோம். அப்போ இன்னைக்கு தேவன் அற்புதம் செய்வார். இன்னைக்கு தேவன் என்ன செய்வார்? நீங்கள் எதிர்பார்க்கணும். முதலாவது என்ன செய்யணும்? அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கணும். இப்பயும் சொல்கிறேன், நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கு நமக்கு பழைய வாழ்க்கைக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம முற்றிலும் மாறுபட்டவர்கள். நம்மளை ஆண்டவர் தத்தெடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய ஸ்டேட்டஸை வேற, நம்மளுடைய டிக்னிட்டியே வேற, நம்மளை தேவன் உட்கார வச்சிருக்கிற இடமே வேற. நீங்கள் அந்த சிந்தையோடு நீங்கள் செயல்பட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமோ இல்லைய, நீங்கள் திரும்பி பழைய தோடின்னு சொல்லிட்டு இந்த பழைய ஆளவே நினச்சி நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தாராளமாக ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்கலாம். ஆண்டவரே, நான் புது ஆள், நான் உன்னுடைய புள்ள, உன் புள்ள, நான் இந்த கிழிஞ்சு போன சேலை ஓஸ் சேலைன்னா நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கு நீங்கள் ஓஸ் சேலை வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறேன், நான் 4 பேர்த்துக்கு நான் திருப்பி தரணும் ஆண்டவரே. இது வாங்குற கையில், இது கொடுக்குற கை, நான் ஊன் புள்ள ஆண்டவரே, நான் ஊன் புள்ள. ஒருவேளை இன்னைக்கு என்னை வாங்க வச்சு என்னை நீ பழக்க வைக்கலாம், ஆனாலும் நான் சீக்கிரத்தில் நான் அதை கொடுக்குறவளா நான் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பணும். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் எதிர்பார்க்கணும். ஒரு டிவி ஸ்டூடியோக்கு ஜெபம் பண்ணும்போதே, அதை பிரதிஷ்டை பண்ணும்போதே, ஆண்டவரே நீ தரப்போகிற பெரிய ஹோண்டாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பெரிய 2 வீலருக்காய் ஸ்தோத்திரம். பெரிய வண்டிக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்கள் தரப்போகிற 4 வீலருக்காக அட்வான்ஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அதுபோல் புரியுதுங்களா? நம்ம இப்போ கடைசியாக என்ன பண்ண சொல்லிட்டு இருந்தேன்? நம்ம இல்லை நமக்கு வாங்குற ஆளாக இல்லாமல் நம்ம கொடுக்குற ஆளாக இருக்கணும். நமக்கு இன்னைக்கு வாங்க வச்சிருக்கிறாரு. அதனால் வாங்கும்போது நம்ம இப்படி எப்படி 2 வீலர் வரும்போது பெரிய வண்டிக்கு ஸ்தோத்திரம் போட்டோமோ, அதே போல் அதை வாங்கும்போது ஆண்டவரே உங்களை கொடுக்குறவங்களா என்னை மாற்றுங்க. நான் ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். நான் யார்கிட்ட ஒரு பொருள் ஜெபம் பண்ணி கொடுத்தாலும், ஆனால் இன்னைக்கு இவங்க வாங்குறாங்க, இவங்க தொடர்ந்து வாங்கக்கூடாது ஆண்டவரே, இவங்க தொடர்ந்து கொடுக்குற ஆட்களாக மாறணும். என்ன சிஸ்டர் லலிதா சிஸ்டர், நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கக்கூடாது, நான் கொடுக்கணும். என்ன செய்யணும் தெரியாது, நான் உன் பிள்ளை. நான் யார்? ஆண்டோட பிள்ளை. நிச்சயமாக கர்த்தர் காசு தருவார். நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க. உங்கள் தொழிலை வச்சு நீங்கள் எடை போடக்கூடாது, வருமானத்தை எடை போடக்கூடாது. 8 பேர் வராங்க 1000 ரூபா வரும், 10 பேர் வராங்க 3000 ரூபா வரும், இப்படி கணக்கு போடாதீங்க. அந்த கணக்கே போடக்கூடாது. அந்த கணக்கெல்லாம் போட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வேளை சோறு தின்றுப்பானா? சொல்லுங்கள். ஒரு துண்டு கறி தின்றுப்பாங்களா? இந்த கணக்கெல்லாம் போட்டு கர்த்தர் சோறு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுட்டிங்களா? இந்த கணக்கெல்லாம் போட்டு எந்த அப்பனும் பிள்ளைக்கு கணக்கு பார்த்து சோறு போடுறது கிடையாது, தகுதியை பார்த்து சோறு போடுறது கிடையாது. அதே போல் ஆண்டவர் வந்து நம்ம தகுதியை பார்த்து அவர் சோறு போடலை, நமக்கு அற்புதம் செய்யலை. நம்ம அவருடைய பிள்ளைங்கிற அந்த ஒரு தகுதியை விட உலகத்தில் வேறொரு தகுதியெல்லாம் எதுவுமே பேச முடியாது. அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாம் சப்ஜெக்டாக க்ளோஸ் பண்ணுறாரு. அதனால் ஒரு பெரிய மாபெரும் மாற்றத்தை எதிர்பாருங்க, ஒரு வித்தியாசத்தை எதிர்பாருங்க, ஒரு முன்னேற்றத்தை எதிர்பாருங்க, ஒரு வருமான பெருக்கத்தை எதிர்பாருங்க. ஒரே நிலத்தில் இருக்காதீங்க, சமபூமியில் நில்லாதேன்னு வசனம் இருக்குது. அப்போ ஒரே அனுபவத்தோடு நின்றுட்டு கூடாது. எப்படியாவது நம்ம ஒரு படி முன்னேறணும். அவர் முன்னேற்ற ரெடியாக இருக்கிறாரு, நம்ம எதிர்பார்க்க ரெடியாக இருக்கணும். நம்ம எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்தா ஜெபிப்போம் இல்லை, ஜெபிச்சா எதிர்பார்ப்போம் இல்லை. நம்ம ஜெபிக்காதனால எதிர்பார்க்கறதில்லை, எதிர்பார்க்காதனால ஜெபிக்கிறது கிடையாது. அதனால் தாராளமாக எதிர்பாருங்க.
தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இப்போ இன்னைக்கு ஒரு நாளில் கத்தர் பணம் கட்டலையா? கட்டினார்ல. எல்லா விஷயத்துலையும் தேவன் செய்வார். அவர் கைவிடுகிற தேவனால அவர் ஒரு காரியத்தை சொன்னால் அவர் செய்வார். அவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா அதுக்குரிய பலனையும் தந்துடுவார். மறந்துடக்கூடாது. நீ ஒரு தப்பு பண்ணிட்ட பிரேமா, இந்த 30,000 ரூபா கட்டத்துக்கு தம் கட்டிட்டு இருந்த பார்த்தியா? கேட்டுக்கோ. அப்படி தம் கட்டிட்டு இருக்கும்போதே நீ என்ன செய்யணும்னா, சரி அடுத்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் சொல்லு. 30 கட்டியாச்சு, அவ்வளோதானே? சரி, இப்பயும் மோசமாக நான் சொல்கிறத செய். புரியுதா? 30,000 100ஆல் வகு. எவ்வளோ தெரியாதா? என்ன நீ ஐஎஸ் படிக்கிற? உன் மண்டையை பேத்து போடு. 30,000 போடு. அதில் 2 சைபர் அடி, கடைசி 2 சைபர். மிச்சம் எவ்வளோ இருக்குது? 30,000க்கு 4 சைபருமா? 300 ரூபாயை முதல் நீ காணிக்கே செலுத்து. தடுமாறிட்டு இருக்கக்கூடாது. தடுமாறாட்டினா தேவையில்லை. தடுமாறுற மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது, புரியுதா? ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் 1 100 தரேன்னு சொல்லியிருக்காரு. 1 அப்போ நான் அதில் ஒரு பகுதி நான் கொடுத்துறேன். இப்போ ஒரு விதையை நான் போட்டேன், ரைட்டா? எனக்கு இப்போ 30,000 தேவை. ஆனால் நான் எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் இப்போ நான் விதையை தான் விதைக்க முடியும்னால எனக்கு நீ இதை 100 தான். எனக்கு இதை 100 தான். ஒரு 300 ரூபாத்துக்கு 30,000 ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு 300 ரூபா ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஏன்னா அதை 30,300 ரூபா கட்டினா கூட கட்ட தான் போகிறோம். இல்லை ஒரு வார்த்தைக்கு 300 ரூபா நீங்கள் தயவுசெய்து லாஸ்ன்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு விதையாக நினைக்கணும். விதை விதைக்கிறது நஷ்டம் கிடையாது. விதை விதைக்கிறது கல்வியே நஷ்டம் இல்லைங்கிறோம். எஜுகேஷன் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருப்போம். புரியுதுங்களா? கல்விங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? முதலீடுங்கிறோம். நீ படிக்கிறது நீ செலவு பண்ணுற இல்லை, நீ முதலீடு பண்ணுற. உன்னுடைய எதிர்காலத்துக்கு நீ முதலீடு பண்ணுறேங்கிறான். சரி, அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுக்குற அந்த 300 ரூபா அது ஒரு முதலீடாக இருக்கட்டும், விதையாக இருக்கட்டும். இந்த 300 ரூபா என்ன செய்யும்? இந்த 30,000 ரூபா தடையை நீக்கிட்டு வெளியே உடைச்சிட்டு கொண்டாடும். நீங்கள் இன்னைக்கு இல்லை, என்னைக்கோ எப்போ வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சின்ன வேலை, இந்த சின்ன விஷயம், அதுக்குன்னு சும்மா காசு கொடுத்து கத்தலை வேலைக்கு வாங்கலாம்னு நினச்சிடக்கூடாது. ரைட்டுங்களா? நீங்கள் எந்த ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு உங்கள் வாழ்க்கையில் எங்கே எடுத்து வைக்கிறீங்களோ அது கொடுங்க. அதை விட்டுட்டு இப்போ சந்திராந்திரன் கவர்மெண்ட் ஜாப் வேணும், 5,000 ரூபா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு கவர்மெண்ட் ஜாப்னு எதிர்பார்க்கக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப்புக்கு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம அந்த லைனுக்குள்ளே வரும் பொழுது அதுக்காக சொல்ல வரேன். இப்போ நிலம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, கையில் காசு தான் தடுமாறிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி டயத்தில் ஒரு விதையை நம்ம விதைச்சி வச்சு நம்ம பழகணும். சரி, ரைட். இப்போ நான் சொல்ல வந்ததுன்னா, அதனால் கடவுள் நம்மகிட்ட டெய்லி என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். நீங்கள் எதிர்பாருங்க. நீங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்க. உங்கள் படிப்பு, உங்கள் தகுதி எதையுமே பார்க்கக்கூடாது. நீங்கள் என்னம்மா, ஒரு அப்பாவுக்கு இப்போ 4 பிள்ளைங்க. மூத்த பிள்ளைக்கு 10,000 ரூபாய்க்கு பர்சல் எடுத்து கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ? நீங்கள் கடைசி பிள்ளை, உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு பர்சல் எடுத்து தரணும்? சரி, அட்லீஸ்ட் 10,000 எடுத்து தர கூடாது. சரி, அக்காக்காரி வேலைக்கு போகிறா, நீ வேலைக்கு போக மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற, இப்போ பதில் சொல்லு. ஏன்னா நீ மாடு மேய்க்கிறதுங்க. அப்போ இப்போ மூத்தவளுக்கு 5 ஏக்கர்னால நம்ம சொத்து பிரித்து கொடுத்தா நீங்கள் 2 ஏக்கர் வாங்கிக்குவீங்களா? அப்புறம் கரெக்டாக பேசுங்க லலிதா சிஸ்டர். மூத்தவளுக்கு 4 வீடு எழுதி கொடுத்துட்டு நீ மாடு மேய்க்கிற, அவனுக்கு 2 வீடு போதுன்னா ஒத்துக்குவீங்களா? அப்படி இதுலேயே ஒத்துக்குறீங்க? அப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு உணர்வு வெறி ஒரு வெக்கம் வரத்துக்காக நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஆண்டருடைய புள்ள, ரைட்டுங்களா? இப்போ என் பொண்டாட்டி எடுத்துக்கோங்களேன், புது வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறான் ஒரு வார்த்தைக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஏன் கம்முட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் கத்தட்ட கேட்கணும். என்ன செய்யணும்? கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நான் உனக்கு புள்ளையா இல்லையா? நான் உனக்கு புள்ளையா இல்லையா? அந்த எண்ணம் வரணும். அவள் சம்பாதிக்கலாம், அவள் 20 வருஷத்துக்கு விசுவாசி, 40 வருஷத்துக்கு விசுவாசி, அவங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து தேவன் ஆசீர்வதிக்கல. ஹலோ, இதையெல்லாம் பார்த்து தேவன் என்ன செய்யலை? ஆசீர்வதிக்கல. புரியுதா?
நான் உன் பிள்ளையா இல்லையா, அதோட நெல்லுங்க. நான் உன் பிள்ளையா இல்லையா, அதோட நெல்லுங்க. நீ மூத்தவளுக்கு செஞ்சா எனக்கு செய்யணும் செய்யக்கூடாது. நீ 1000 காரணம் சொல்ல, அவர் சொல்ல மாட்டார். அவர் காரணம் சொல்ல மாட்டார், பேய் தான் காரணம் சொல்லுவோம். பேய் தான் 1000 காரணம் சொல்லுவோம். அவங்க ஊழியக்காரங்க, அது 10 வருஷம் தென்னை மரம், அது காய் தரும், நீ 1 வருஷம் தென்னை மரத்தில் எப்படி காய் எதிர்பார்க்கலாம், இப்படி நீ விதவிதமாக கதை கட்டுவான். விதவிதமாக அவன் கதை சொல்லுவான். நீங்கள் அந்த கதையை கேட்கக்கூடாது. நீங்கள் அந்த கதையை கேட்கக்கூடாது. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் உன் பிள்ளையா இல்லையா, நீ அவருக்கே கேளு. வழக்காடுவான் வாருங்கள்னு வசனம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, வழக்காடுவான் அப்படிங்கிறாரு. இந்த நான் வழக்காடுறேன், வா, எனக்கு சந்தேக தீர்த்து வை. நான் வழக்காடல, சந்தேக தீர்த்து வை. நான் உன் பிள்ளையா இல்லையா சொல்லுங்கள். எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் வெள்ளி பாத்திரம் கொடுத்தாங்க, எனக்கு தரல. எங்கள் அம்மாவுக்கு வெள்ளி தட்டில் சோறு போட்டு நான் ஐஸாக கேட்டேன், ஏம்மா நீ 3 மாதத்தில் பெத்தியாமான்னு கேட்டேன். என்னைய மாத்திரம் 3 மாதத்தில் பெத்தியா? அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் வெள்ளி கொடுத்தா வெள்ளி தரல, நீ ஏமா தரலன்னு கேட்டேன். இப்போ நான் வெள்ளிக்கு ஆசைப்படல, நீ முதல் தாய்ங்கிற ஸ்தானத்தில் இரு அப்படின்னு. தாய்ங்கிற ஸ்தானத்தில் இருந்து இந்த வெள்ளிக்கா சொல்ல, நீ ஒரு அம்மா. நானும் உன் வயிற்று தான் பிறந்தேன், 5 பேரும் 6 பேரும் உன் வயிற்று தான் பிறந்தோம், புரியுதா? அவங்களுக்கு வெள்ளியை கொடுத்து நினைக்காம நீ எழுதிடாமல் இருக்கிற. உன் மனசாட்சி என்னவா சொல்லிச்சுன்னு கேட்டேன். எங்கள் அம்மாலாம் மனசாட்சி கட்டுப்பட்டவங்க, இந்த மாதிரிலாம் எங்கள் அக்கிரமெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் எங்கள் அம்மாவை ஏமாற்றி மோசடி பண்ணி இந்த 4 பிள்ளைங்களும் வாய் அடைச்சி பிள்ளைங்க தின்னுட்டாங்க. போட்டும், எக்கடு கட்டு போட்டும். இப்போ நான் கேட்டனா கேட்கலையா? இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவேன். என்ன 3 மாதத்தில் பற்றியா? நான் பிள்ளை தானே, நான் உன்னை தானே கும்பிட்றேன், உன்னை தானே கும்பிட்றேன். எனக்கு நல்லா சாப்பிட்டு கொடு. அப்புறம் நீ புள்ளண்ண புள்ளன்னு சொல்லிட்டா, ஏங்க பயப்படாதீங்க, அப்பா கிட்ட தானே பேசுகிறோம், சண்டைக்கெல்லாம் போக சொல்ல, தெரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்கிறாரு, என்னை அப்பா அப்பாங்கிற, அப்பாவுக்குரிய மரியாதைங்க என்னது? இப்போ நான் கேட்குறேன், திருப்பி கேட்குறேன், புள்ளைங்கிற, பிள்ளைக்குரிய பச்சை பாதையா நீ காட்டுற, என்ன பச்சை பாதை நீ காட்டுற? நான் கேட்குறேன், கேட்கலாம் மாட்டேங்க. கேளு கேளு, யார் வேணாண்ணா? அவரு கேட்குறாருல்ல, என்னை அப்பான்னு கூப்பிட்டல்லப்பா, எனக்கு எங்கப்பா மரியாதைன்னு கேட்டல. இப்போ நான் கேட்குறேன், என்ன புள்ளன்னு சொன்னலப்பா, ஏப்பா பச்சை பாதை நீ காட்டுற, ஏன் காட்டுற? அப்போ நம்ம தாராளமாக கேட்கலாம், தாராளமாக கேட்கணும். அவரை எதிர்பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கிங்களா? இந்த அறிவுனால தான் நம்ம பிழைக்க போகிறோன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த அறிவு இப்போ நான் பேசிட்டு இருக்கீங்களா, இதுதான். ஒரு வசனம் வாசிங்க, 2 பேதுரு 1, 2 பேதுரு 1. அப்புறம் எழுதி நான் நம்புறேன், நீ வசனம் தேடுமா. 2 பேதுரு 1:3. நம்முடைய மகிழ்ச்சியினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருள்ளது. சரி, கவனிங்க, அப்படியே வேகமாக விட்டக்கூடாது, நிறைய கேள்வி இருக்குதுல. என்னென்ன கிடைக்குது, எதனால் கிடைக்குது, யார் தரா, எப்படி தரா, சொல்ல புரியுதுங்களா? இல்லை 4 கேள்வி நான் கேட்பேன், எத்தனை எவ்வளோ கேள்வி கேட்கலாம். இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எதனால? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எதுக்கு அழைச்சார்னு சொல்றாரு? தம்முடைய மகிமைக்கும் காருண்யத்துக்கும் நம்மை அழைத்தவர். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கு அர்த்தம் இருக்குது. ஏன் சும்மா நம்மை அழைத்தவரேன்னு போடுறது? சார், எதுக்கு உன்னை கூப்பிட்டேன், புரியுதா? எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்? ஏன் மகிமைக்கு, ஏன் காருண்யத்துக்கு நான் உன்னை கூப்பிட்டேன். எனக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குதோ, புரியுதா? எனக்கு என்னென்ன மகிமை இருக்குதோ, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னவோ, அந்த ஸ்டேட்டஸை உனக்கு தரத்துக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். அம்மா, நான் புரியுதா புள்ளியா? சேலத்துக்கு ஏமா பிரியாணி வாங்க சாப்பிட போலான்னு சொல்லி கூட்டிட்டு போய் உனக்கு பழைய சோறு பண்ணி ஒத்துக்கலாமா? அது போல அவர் எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்றாரு பாருங்க. தம்முடைய மகிமைக்கும் காருண்யத்திற்கும் நம்மை அழைத்தவர். புரியுதுங்களா? பர்பஸ் சொல்றாரு, எதுக்கு உன்னை அழைச்சேன்.
தம்முடைய மகிமைக்கும், மனுஷனுடைய மகிமை இல்லை, தம்முடைய மகிமைக்கும் தம்முடைய காரணத்துக்கும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. என்னென்ன போட்டு குத்துறாரு பத்தி வசனம், அருமையான ஒரு வசனம். நானே எனக்கு நைட்டு உட்காந்து வியாக்கியானம் பார்க்கணுது. அறிவினால நான் இதோட நிப்பாடிக்கிறேன். சரி, இந்த நாலேஜினால என்னப்பா கிடைக்குது வாசிங்கப்பா. இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் சொல்லுங்க. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். எல்லாம் கவனிச்சுக்கோங்க, அப்படி முட்டாள்தனமா சொல்லக்கூடாது. ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும்னா என்ன அர்த்தம்? யாவற்றையும் எல்லாவற்றையும் அர்த்தம். தமிழ்ல போட்டு இப்படி குழப்படி பண்றாங்க, வீணாக்குறாங்க வார்த்தையை. எல்லாவற்றையும் போட்டால் நல்லா கேட்கறதுக்கு, அதுக்கு யாவற்றையும்னா நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கு. புரியுதா? இப்போ இந்த ஜீவனுக்கு சேலை வேணுமா வேணாமா? எனக்கு செல்போன் தேவைப்படுது, எனக்கு ப்ரொஜெக்டர் தேவைப்படுது, எனக்கு ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது, எனக்கு இப்போ இந்த ஃப்ளாஸ்கே தேவைப்படுது. அப்புறம் என்ன தேவைப்படுது? அப்புறம் என்ன தேவைப்படுது? ஃப்ளாஸ்க் இருந்தால் போதுமா? இதுவும் தேவை. தேவையா இல்லையா? இது எல்லாவற்றையும் தரேன்னு சொல்றாரு. சரி, ஜீவனுக்கு இருந்தால் போதுமா? தேவ பக்திக்கு வேண்டாமா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேணாமா? அது எல்லாவற்றையும். புரியுதா? யாரு தரா? பரிசுத்த ஆவியானவர் தராரு. அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு. அவருடைய நமக்கு. இப்ப நல்லா கவனிக்கணும். தரப்போகுதா தந்தாச்சா? வாசிங்க. அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு. என்ன அர்த்தம்? என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். நீங்க தான் சொன்னீங்களா? யார் சொன்னா பாஸ்ட் டென்ஸ்னு? ஏன் ஐஏஎஸ் வாய் திறக்காதா? நீ என் வாயிலே சாபத்தை வாங்கி ஃபெயில் ஆயிடுவ கடைசியில். ஒரு நாளைக்கு நீ வளர்த்துக்க மாட்டேன், நீ அங்கே போனால் தான் வளர்த்துக்குவ இல்லையா? அது என்ன டென்ஷன் கேட்டால் தெரியல, நீ எப்படி நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவ? என்ன டென்ஷன் தெரியுது உங்க கணக்கு? தந்து அருளினதுன்னு இருக்குதா, தந்து அருள போகுதுன்னு இருக்குதா? தந்துருச்சா இல்லையா? தந்து தந்து இத மேல சொன்னது என்னாச்சு? இந்த ஜீவ பக்திக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தந்து அருளினதும் அன்றி. இன்னும் கொஞ்சம் அரசன் தராரு, ரைட், ஒத்துக்கிறேன். அன்றி அது மேல வேற பேசுறாரு. இதை முடிப்போம். இது பிளஸ் இருக்குது, ரைட்டு. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் தரப்போறாரா, தந்துகிட்டு இருக்கிறாரா? தந்துட்டார். எதனால தந்தாராம்? அவரை அறிகிற அறிவினாலே. என்னங்க? உன் பரிசுத்தத்தினாலேயோ உன் யோகியத்தினாலேயோ கிடையாது. அவரை அறிகிற அறிவினாலே. அப்ப இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? அவரை அறிகிற அறிவுன்னு என்ன அர்த்தம்? அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்? அது விசேஷமா இந்த இடத்துல என்ன அறிவு? தம்முடைய மகிமைக்கும் காருண்யத்திற்கும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இந்த ஜீவனுக்கு தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி அல்லாமல். மேல இன்னும் கொஞ்சம் பிளஸ் கீழே வருது. அப்ப தந்துட்டாரா தரலையா? இப்ப எங்க பிரச்சனை தெரியுமா? கர்த்தர்ட்ட போய் நீ கொடுன்னு கேட்கறல, அங்கதான் பிரச்சனை. அவர் என்ன சொன்னாரு? நான் கொடுத்துட்டேங்கிறாரு. இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நான் வச்சுக்கோங்க. நீ கொடுங்கிற, அவர் எடுங்கிறார். நீ கொடுங்கிற, நான் கொடுத்துட்டேன்னு எடுத்துக்கோங்கிறாரு. ஹலோ, நீ கொடுங்கிற, அவர் எடுங்கிறார். ஏன்னா நான் கொடுத்துட்டேன். நீ கேட்டு கொடுக்குற அளவுக்கு நான் அப்படி கிடையாது. புரியுதா? புரியலீங்களா? நீ ஜெபிக்கிற அத்தனையும், நீங்க கேட்கிற அத்தனை நன்மையும் தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அது எங்க வாங்கிக்கிறோம்? அவரை அறிகிற அறிவினாலே நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம எங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, அவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க உங்களுக்கு அந்த பிளெஸிங் ரிலீஸ் ஆகும். அதுக்கு தான் நாங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறோம். அவர் யாரு, அவர் யாரு, அவர் யாரு. இந்த எனக்கா சொல்லாதீங்க லலிதா சிஸ்டர், நம்ம தேவ சமூகம். இந்த வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கியிருக்கா இல்லையா? இல்ல, ஒரு 10% ஆகுது உங்களை விடுதலாக்கி இருக்குதா? எப்படி ஆச்சு? நான் ஒன்றும் மந்திரம் போடலையே. அந்த வார்த்தை, அதுதான் நாலேஜ், அதுதான் அறிவு. அந்த அன்றின்னு சொன்னங்க பாத்தீங்களா?
அவர் அறிகிற அறிவை அறியாமல எங்களுக்கு அறியறதுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கு உடம்பு கொடுங்க. நீங்க சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வருது பாத்தீங்களா, அது வந்து கீழே வருது. இந்த அன்றின்னு சொல்லிட்டு கீழே வருது பாத்தீங்களா, அது வாசிங்க. அன்றி என்ன நடக்குதான்? கேட்டுகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளாகும் பொருட்டு சரி கவனிங்க. அப்ப பாருங்க, இந்த தேவ இதுக்கு மேல நம்ம திவ்ய சுபாவத்தால தேவன் நம்மளை நிரப்புகிறார். திவ்ய சுபாவத்தால தேவன் நம்மளை நிரப்புகிறார். அப்ப அந்த 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 அறிவு வரும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாகும். நல்லா கவனிங்க, அறிவு வரும் பொழுது நமக்கு இந்த ஆசீர்வாதம் வருதுங்கிறார். ஆசீர்வாதம் அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தின் இச்சைக்கு தப்பி கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு நீ பங்குள்ளவளாகும் பொருட்டு. அப்ப இதுக்கு என்னதான் அஸ்திபாரம், என்னதான் முதலீடுனா, நம்மை அழைத்தவரை அறிகிற இதை மட்டும் வச்சுக்கோ. இதுதான் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அப்ப இந்த நாலேஜ் உள்ளுக்குள்ள போக 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 நம்ம மாறிட்டே இருப்போம். அதனால தான் கதை கேட்குற மாதிரி தனம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு போகக்கூடாது. ரைட்டுங்களா? இப்போ இவங்க கிட்ட பாரு ஒரு வார்த்தை சொன்னா கபால்னு பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு பிரசங்கம் மட்டும் சந்தோஷமா இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வருது. ஒன்று சொல்லிக் கொடுத்தாலும் லபங்கம் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ இவங்களே நம்ம மாற்றக்கூடாது. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இவங்க லைஃப்ல நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது? அப்போ இவங்க சரியான பாத்திரம். என்ன பாத்திரம்? வசனத்தை கரெக்டாக கேட்குறாங்க. ரைட்டு. ரெண்டாவது, இவங்க இப்பொழுது கேலியாக இருக்காங்க. இப்போ இவங்களை வச்சு தூக்கி எடுத்துட்டோம்னா இது எவ்வளோ பெரிய சாட்சி நம்ம சபைக்கு. புரியுதுங்களா? நீங்க ஜெபம் பண்ணணும் சிஸ்டர், நான் 1 லட்ச ரூபா தசமமா தரணும் ஜெபம் பண்ணு. சரிங்க. ரைட்டு. நீங்க உங்க படிப்பையோ கவனிங்க, உங்களுடைய வேலையோ நம்பி சொல்ல வேண்டாம். சொல்றேன், இந்த 2 லட்சங்களோட ஒரு எல்லை தான். ரைட்டுங்களா? என்னை கர்த்தர் நிறைய வருமானம் தருவார்னு நீங்க எதிர்பாருங்க. நீங்க முதல்ல எதிர்பாருங்க. நீங்க டைம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்க, நல்லதுதான். இருந்தாலும் நீங்க அது ஆண்டவருக்கே போட்ட எல்லா குறி மாதிரி போயிடும். இருந்தாலும் நீங்க ஒரு பெரிய கருத்து நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம அப்ப நீங்க கொடுக்க வைக்கிறது தான். இப்ப எங்க அக்கா மகன் வந்து எனக்கு 1 லட்ச ரூபா காணிக்க தருது எனக்கு பெருசு இல்லை. அவன் இன்ஜினியராக தான் தரான். நீங்க தரணும். எனக்கு யாருங்க? நீங்க தரணும். அதுதான் தெய்வத்துக்கு பெருமை. அதுதான் தெய்வத்துக்கு. அப்பதான் நீங்க அந்த வசனம் எல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுச்சுங்கிறதுக்கு நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தான் விஷயமே. சொல்றது புரியுங்களா? உங்களுக்கு இந்த சேலையை கொடுக்க வச்ச ஆண்டவர் புது சேலையும் கொடுக்க வைக்க தேவனால முடியுமா? முடியாதா? எனக்கு தேவன் சேலை தருவார். அப்படி நிக்கணும், அந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும். எனக்கு தேவன் நல்ல சேலை கொடுப்பார். நான் எதையும் பார்க்கல. என் வருமானத்தையோ, பாஸ்டரையோ, என் புருஷனையோ, என் வேலையவோ, என் வருமானத்தையோ, என் தகுதியவோ, என் திறமையவோ நான் பார்க்கல. ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் பார்க்குறேன். எனக்கு நீங்கள் நல்ல சிலை தருவீங்க, தந்தது காய்ச்சி தோத்துறோம் அப்படின்னு நிற்கணும். நம்ம ஸ்டாண்டில் நிற்கணும். நம்ம இதை கொடுக்க சொல்லி ஜெயந்தி பேசின கர்த்தர் புது சேலை எடுத்து கொடுன்னு சொல்லி கர்த்தர் பேச தேவையான ஆகும். கர்த்தருக்கு ஒரு சாதாரண விஷயம். கர்த்தருக்கு இது ஒரு சாதாரண விஷயம். நல்லா புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்கள் வந்தீங்க, நீங்கள் காஃபி கேட்டீங்களா? உங்களுக்கு டீ கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. இப்போ அதோட உள்ளத்தில் யார் பேசுனது? அதை கவனிச்சிங்களா? உங்கள் ட்ராவலுக்கு வந்தது வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணல. எங்கள் குண்டி மனக்காம தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் தான் வந்து எத்தனை மணி நேரம் ட்ராவல் உங்களுக்கு? 2 மணிக்கு பஸ் ஏறி 4 மணி நேரம் ட்ராவல். என்னதான் இருந்தாலும் டயர்டாக தான் இருக்கும் இல்லைங்களா? அது ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமேனு தோணும் நமக்கு. நீங்கள் கடையில் குடிச்சிங்களா இல்லையா எனக்கு தெரியாது. எனக்கே இல்லை. ஏன்னா ஆனாலும் சரி, நான் ஒரு வார்த்தை சொல்ல வரேன். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா அந்த காஃபி உங்களுக்கு வந்திருக்காது. இவங்களுக்கு இடம் தெரியாது. பிரேமா மிஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவரே, நான் போகிறேன், ஏதோ ஒரு விசுவாசிய கண்ணில் காட்டினா இதை யாருக்கு தெரியும்? முதல்ல தனம் பச்சனை அடையும் தெரியுமா? இல்லை உனக்கு தான் தெரியுமா? பார்த்து அடையணும்னு நினச்சிக்க. சரி, அவங்க கடையில் போய் நின்று தான் நீ கூப்பிடுவியா? ஆமாம் பலன் கூப்பிடுவியா? உங்கள் 2 பேரும் சந்திக்க வைக்கணும்ல. அது பெரிய விஷயம் தானே. கேட்டு தானே? இவங்க நின்றுட்டு இருக்கும்போது இவங்க போய் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. எப்படி? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? அப்போ இதான் அற்புதம். நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. பார்த்தீங்களா?
இப்போ உன்னைய திக்கு கடை விடலையே, ஏன்னா நீ யாருக்காக நீ வீட்டை விட்டு புறப்பட்டன்னு கத்தருக்கு தெரியுமில்ல. நீ எதுக்காக புறப்பட்ட, என் வார்த்தையை கேட்கறதுக்காக நீ 4 மணி நேரம் நீ புறப்பட்டு வர நீ இல்லையா, அதெல்லாம் தெய்வத்துக்கு தெரியுமில்ல. அப்போ உன்னை கொண்டு வந்து சேர்க்கணும், உங்கள் பஸ்ஸை விரட்டுறது கரெக்டாக பிடிச்சி அந்த 6 மணிக்கு நெருக்கி பிடிச்சி இந்த இடத்துல கொண்டாந்து இந்த அம்மா வர நேரத்தில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டு பாருங்க என்னென்ன வேலை செய்கிறாரு பாருங்க ஆண்டவர். அப்போ இந்த டீயை கொடுக்க வச்சார் கத்தர். எனக்கு டீ இப்போ இவ்வளோ போயிடுச்சு, இப்போ இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா இது வந்து சாரிண்ணே உங்களுக்கு போட்ட டீயை வந்து நான் கொடுத்துட்டேன், 1/2 டம்ளர் தான் கொடுத்தேன், கோச்சிக்காது நீ 1 டம்ளர் கூட கொடுமா ஏமா அப்படின்னு நான். அப்போ போயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. இப்போ ஏதாவது பிரேமா குடிக்க சொல்லி, அது நீ தானே சீக்கிரம் வந்த, சீக்கிரம் வந்தல வந்தல 6:30 மணி வந்துல, உனக்கு குடிக்க சொல்லிச்சா? அப்போ அவங்களுக்கு குடிக்க சொல்லிச்சுருங்களே. அது டெய்லி வரதுனால கிடையாது, என்ன அதான் ஏவுதல்ங்கிறது, புரியுதா? அப்போ வந்து அந்த அந்த நடத்தி இப்போ கத்தர் தராரு, அதை நம்ம குடிச்சிக்கிறோம் நம்ம. அப்போ என்ன இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காஃபியை கொடுன்னு இதுகிட்ட பேசின கத்தர் இன்னொரு மூலியமா புது சேலை எடுத்து கொடுன்னு ஏன் பேச மாட்டாரு? பாவியின் சொத்து நீதிமானுக்குன்னு கத்தர் சொல்லியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பாவியின் சொத்து நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதாம். அப்போ நமக்கு வர வேண்டியது எங்கே இருக்குது? பாவிகிட்ட இருக்கு. பாவினா யாரு? இயேசுவை அறியாதவன்ட்ட. இயேசுவை அறியாதவன்ட்ட. நான் இன்னொரு வெளிப்பாடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதையும் இங்கே கோத்துக்கோங்க. இந்த வெளிப்பாடு இங்கே கோத்துக்கோங்க. என்னன்னா, கானான் தேசம் இப்போ யார் கையில் இருக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் வரதுக்கு முன்னாடி யார் கையில் இருந்துச்சு? எதிரி கையில் இருந்துச்சு. கானானியர் கையில் இருந்துச்சு. எதிரி கையில் வச்சுக்கலாம். வேற யார்ட்டையும் இருக்குது அந்த நிலம். நல்லா புரியுதுங்களா? அந்த நிலம். அப்போ நீ போன உடனே அதை விட்டுட்டு போகிறாங்க, அது உனக்கு சொந்தமாக போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை தான் சொன்னார், பாவியின் சொத்து நீதிமானுக்குன்னார். பாவியின் சொத்து நீதிமான். ஒரு வசனம் வாசிங்க, உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். பிரசங்கி 2:26 வசனத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோ, நானும் எழுதி வச்சுக்கிறேன். பிரசங்கி 2:26 புரிஞ்சுக்கோமா? பொறுமையா கவனிங்க. நான் திரும்பி கேள்வியோட பதில் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. தேவன் தமது பார்வைக்கு, யாருடைய பார்வைக்குன்னு கேட்பேன். யார் பார்வைக்கு? அவருடைய பார்வைக்கு. நம்ம பார்வைக்கு, மனுஷன் பார்வை கிடையாது. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு, பாரியா, ஊருக்கு நல்லவனா கத்துக்கு தேவையில்லை. ஊருக்கு நல்லவனா கத்துக்கு தேவையில்லை. அவர் ஒரு செருப்புல அடிக்கிறாரு பாரு, வழக்கமா தட்டி அடிக்கிறாரு பாரு. என் கண்ணுக்கு நல்லவனா தெரிகிறவனுக்கு எப்படி? ஏன்னா ஊர் நம்ம வந்து தப்பா இட போடுவோம். பாசு 2 சேலை கொடுத்தா நல்லவர், 4-3 சோறு போட்டா நல்லவர், கையில 1000 ரூபா கொடுத்தா ஆஹா தெய்வத்துக்கு சமமான்றுவாங்க. சார் கத்தருக்கு நல்லவனான்னு பாரு. நல்லா புரியுதுங்களா? கர்த்தர் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கும் வசம், நல்லவனாய் இருக்கிறவனுக்கு. அப்ப பாருங்க, அவரு பார்வை, அவரு நம்ம நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்துட்டாருன்னா, இப்ப நமக்கு இன்னொன்னு தராரு. முதல் ஞானம் தராரு. என்ன தராரு? அறிவையும் இன்பத்தையும் பாரு. இன்பத்தின் ஞானம், அறிவு, இன்பம், இன்பத்தையும் தரங்கிறார். இன்பம்னாவே நம்ம பெந்தகோஸ்து வரோம் ஓடுறோம். ஐயோ கெட்ட வார்த்தை, அசிங்கமா இருக்கு, என்ன அசிங்கமான வார்த்தைலாம் பேசுறீங்க. ஆனா அவர் ஏன் போட்டாரு? ஏன் வேற வார்த்தையை போடுறது? மொழியாக்கம் போடுறவங்க அங்க போட முடியலையே, அங்க அப்படி ஒரு வார்த்தையை கத்த எழுதி விட்டாரு. வேற வழியே நீ இஷ்டத்துக்கு நீ போடக்கூடாது, நீ கஜாமச்சா பண்ணாத, நான் இன்பம் தான் போட்டுக்கிறேன், நான் இன்பத்தை தருவேன். அப்படி இன்பம்னு சொன்னோன்னே நீங்க பாட்டுக்கு பக்கத்து வீட்டு போனாடி நினைச்சு நான் எங்கிட்டு இருக்கக்கூடாது. அதல்ல இன்பம். நியாயமானதான் சொல்றாரு. ரைட்டா? அப்ப ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் தருகிறார். சரி வாசிங்க, இன்னும் முடியல. நல்லா கவனிங்க. யாருக்குங்க? பாவம் செய்கிறவனுக்கோ. அப்ப இவன் யாரு? பாவம் செய்யாதவன். தான் பார்வைக்கு நல்லவன் யாரு? இப்ப எங்க லிஸ்ட் பிரிக்கிறார் இல்லையா? இப்ப பாவம் செஞ்சா நீ அந்த லிஸ்ட்ல போயிடல, நீ பாவம் செய்யற அந்த லிஸ்ட்ல போயிடுவோம். அப்ப இவன் யாரு? மேல இருக்கிறவன் பாவம் செய்யாதவன். ரைட். அப்ப பாவம் செய்கிறவனுக்கோ, வாசிங்க, தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசம் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமித்திருக்கிறார். அவர் நியமித்திருக்கிறார். அர்த்தம் புரியுதா? ஒரு தடவை சொல்லணுமா? சரி பாருங்க. பாவம் செய்கிறவனுக்கோ என்னது? இப்ப 2ஆ பிரிக்கிறார். இவன் பாவம் செஞ்சவன், இவர் பார்வைக்கு நல்லவன். இவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இவனை பத்தி பேசுறாரு.
இப்போ இவனுக்கு என்ன டியூட்டி பாருங்க. இவனுக்கு ஒன்று கொடுத்தாருல, 3 கொடுத்தாருல, இப்போ இவனுக்கு என்ன கொடுக்குறாரு பார்க்கலாமா? புரியுதா? புரியலன்னு சொன்னால் மண்டே பேர்த்து போடு. அப்போ நான் சொல்ல போகிறேன், புரியலன்னு சொல்லக்கூடாது, நல்லா கவனிச்சுக்க. இவனுக்கு என்ன தரப்போறேன் தெரியுமா? பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கும் வசம் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை இவனுக்கு நியமித்திருக்கிறார். இவன் யாருக்கா சேர்த்து வைக்கிறான்? இவன்கிட்ட தரத்துக்காக இவனை சேர்த்து வைக்கிற தொல்லைய. ஏன்னா நீ நல்லவனாச்சுல, நீ நெத்தி வர சிந்தாத, புரியுதா? நீ சிந்தாத. இந்த வேலையை இந்த முட்டாப்பேட்டை கொடுத்துட்றேன், இந்த முட்டாப்பைய சேர்த்து வச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவன் தான் பாவம் பண்றானே, கொள்ளையடிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். அவன் கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு அவனுக்கு கிடையாது, அது உனக்காக நான் வைக்க இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது இங்கிலீஷ்ல நல்லா தெளிவா இருக்குது. பாவியின் சொத்து நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்குதான். அவன் செலவு கூட பண்ண மாட்டான், சேர்த்து வைப்பானா. அது யாருக்கான்? அவன் கையில் இருக்குன்னா அப்படி தட்டி விட்டு இப்படி எடுக்கிறார் கையில், இப்படி தட்டி விட்டு இப்படி நம்ம கையில் தர்றாரு. அது அவங்க கையில் தான் இருக்குது, புரியுதா? அவர் இப்படி தட்டி விட்டு இப்படி கையில் தர்றார் நம்ம கையில். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? பாருங்க, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? கர்த்தருக்கு அங்கே இருக்கிற காசு இங்கே தரதுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம அவர் பாருக்கு நல்லவனா இருக்கணுமா? இல்லைன்னா உன் காசு அங்கே போகும். நீ பாவம் செய்யணும்னா இருந்தால் உன் காசு அங்கே போகும். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்போ காஃபியை கொடு அப்படின்னு சொல்லி சந்திரகிட்ட பேசின ஆண்டவர், ரைட்டா, போய் என் மகா கஷ்டப்படுவா, கரெக்டாக நிப்பாட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை நிற்க வச்சு வேடிக்கை பார்க்க வச்சு யாரையாவது பேசிட்டு வந்திருப்பாங்க வழியில். இதெல்லாம் இந்த அம்மா காரணம் தெரியாது. வேலைக்கு கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இருந்துட்டு போமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். பஸ்ஸில் ஏறி வந்தீங்க, கேட்க நல்ல வரீங்க, ஒரு பஸ்ஸை விட்டுருக்கலாம். அல்லது ஒரு பஸ்ஸை ஒன்று நிற்க வச்சுட்டு அடுத்த பஸ் ஓவர்டேக் போட்டு போயிருந்துருக்கலாம். அம்மா எவ்வளோ சீக்கிரம் வர ஆளும் கிடையாது இன்னைக்கு. அங்கே வேலையை சீக்கிரம் முடிக்க வச்சு, ஏன்னா நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்களாம், அதனால் கர்த்தர் அங்கே வேலையை கிளப்புறாரு. புரியுதுங்களா? அதுதான்மா ஒரு அரை நிமிஷத்தில் லைன் மாறி இருக்கும். அரை நிமிஷத்தில் லைன் மாறி இருக்கும் இல்லையா? அரை நிமிஷத்தில் லைன் மாறி இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம். அந்த அரை நிமிஷம் கூட மேட்ச் பண்ணிட்டார் கர்த்தர். இல்லைன்னா இந்த அம்மா தொலைவிட்டே இருக்கணும். ஃபோன் இல்லை, அதான் தமாசு. என் நம்பர் நோட்டில் இருக்குதுன்னு தெரியாது. என்ன ₹1 ஃபோன் போட்டு கேட்கணும், மிஸ் பண்ணிடலாம். சரியா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை இயக்குன தேவன் ஏன் உங்களால் கர்த்தருக்கு புது சிலை தர முடியாது? நம்ம விசுவாசத்தில் வளரணும். நம்ம விசுவாசத்தில் வளரணும். நம்ம அப்பா கிட்ட உரிமையாக கேட்கணும். புரியுதுங்களா? தாராளமாக உரிமை எடுக்கணும். நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கணும். அப்போ இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து வருது? அதான் நான் சொல்லி கொடுத்தேன். அவரை அறிகிற அதான் நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து வெள்ளியும் பொண்ணும் தரல. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், ரைட்டா? அப்போ இதெல்லாம் நம்ம கண்ணு திறக்கப்படுது. ஆஹோ, பட்சபாதம் இல்லாதவனா இப்படி தானா? ஆமாம், பெத்த பிள்ளைக்கு நம்ம வந்து தாராளம் நம்ம கேட்கலாம், நம்மளும் கேட்கலாம். என்னம்மா மகாமா, புரியுதா புரியலையா? நான் படித்தேன் படிக்கல, கரிவன் எனக்கு பொண்டாட்டி, இதெல்லாம் தேவையில்லை. நான் தான் ஊப்புல அதோட நீங்கள் அவ்வளோதான். இந்த ஒரு தகுதி, என்னை செருப்புலடி வழக்கமாக தடி, அக்காவுக்கு எவ்வளோ கொடுத்த, எனக்கு கொடுத்துரு கொடு. மனுஷன் அநீதி பண்ணுவான், தேவன் அநீதி பண்ணுவாரா? கொடுயா, நீ கொடுத்துட்டா. இவரு நம்ம கொடுங்க, அவர் அதுக்கு மேலே ஒரு படி நிற்கிறாரு. என்னன்ட்டு நான் கொடுத்துட்டேங்கிறார். நான் கொடுத்துட்டேன். சரிங்க. அதனால் தேவன் அற்புதத்தை செய்வார். அற்புதமான காரியங்கள் எதிர்பாருங்கள், மகிமையான காரியத்தை எதிர்பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் கொண்டு போவார். இருந்தாலும் அந்த ஸ்டெப்பில் ஒரு முன்னேற்றம் வரணும். நமக்கு ஸ்டெப்பில் ஒரு முன்னேற்றம் வரணும், எதிர்பார்க்கணும். நீங்கள் எதிர்பார்ப்பு தான் விசுவாசத்தினுடைய சூட்சமும். நான் திரும்பி அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். எதிர்பார்ப்பு தான் விசுவாசத்தின் சூட்சமும், ரகசியம். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எப்போ எதிர்பார்ப்பீங்க? விசுவாசம் தானே எதிர்பார்ப்பீங்க. அப்புறம் என்ன? அதான் பெரிய விஷயமே. அப்போ நீங்கள் எதிர்பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஐபேட் ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு திடீர்னு அதை எடுத்து திருப்பூர் போயிட்டேன். எங்கே போயிட்டேன்? திருப்பூருக்கு போயிட்டேன். எனக்கே தெரில நான் ஏன் போனேன், எதுக்கு போனேன். ஒரு மீட்டிங் கிடையாதுங்க எனக்கா. ஆக்சுவலாக அந்த 4 நாளாக குண்டியில் நல்லா கொப்பளம் வந்துருச்சு. நல்லா ஆயிரக்கணக்கில் பெரிய கொப்பளம். அந்த என்னது கத்தாழையை அறுத்து ஜட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன் 2 நாளாக. நல்லா இவ்வளோ பெரிய கட்டி.
நல்ல இருமல் இருந்து இன்னைக்கு தான் இருமுறேன். இந்த இருமல் இன்னைக்கு தான் இருமுறேன். ஒரு இன்னைக்கு இந்த இருமல் வருதுன்னு சொல்லிட்டு ஆத்தினாரன்னு தெரியல. நேற்று வரைக்கும் முடியாது, அந்த கட்டி வலிக்குது எனக்கு. அந்த வலியோட வழியாக எங்கே போகிறேன்? திருப்பூருக்கு போகிறேன். 3.5 மணி நேரம் டிராவல், போக 3.5 மணி நேரம், வர 3.5 மணி நேரம் போகிறேன். கொண்டு போய் இவ கேட்குறா, அவர்கிட்ட காசு கொடுத்தா காசு வருமா, பொருளை கொடுத்தா காசு வருமா அப்படிங்கிறா. நான் ஏன் ஒன்றே நான் பாட்டு ஜெபம் பாட்டு நான் பாட்டு போயிட்டே இருந்தேன். 21,500 பாஸ்டர் அப்படின்னேன். இதோட விலை 3 ஜாமான் வச்சு இது 21,500 ஜாமணி கொடுங்கன்னாரு. ஜாமணி கொடுத்தேன். கொண்டு போய் 20,000 கையில் கொடுத்துட்டு இது எனக்காக வச்சுக்கோங்க அப்படின்னாரு. சோத்தன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 20,000 பாய்ட்டு இது எதுக்கு ஏதோ உதாரணத்துக்கு எடுத்தேன் நான். அப்போ நம்மளுக்கு அந்த அந்த எதிர்பார்க்கிறது நான் போவேன், கர்த்தர் செய்வார்ன்ட்டே போனேன். கர்த்தர் செய்வார். ஆனால் அவர்கிட்ட நான் 10,000 வாங்குறதுக்கு 5 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டேன். நான் கொடுத்த காசை வாங்குறதுக்கு காசை கம்மி பண்ணி தான் கொடுத்தாரு. என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி தரத்துக்கு 5 வருஷம் என்னை அழுக விட்டார். தரவே இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன். நீ அவர்கிட்ட ஏன் போகிறேங்கிறான். நான் அவர் வீட்டுக்கு தான் போகிறேன். ஏமா ஒருத்தன் வீட்டில் ரெடிமேடாக 20,000 இருக்குன்னு என்ன பண்ணிச்சு? எவ்வளோ தான் பணக்காரனா இருந்தாலும் கையில் ரெடியாக இருக்கணும்ல, கொடுக்கணும்ல, அவன் வாங்கினுங்க என்ன வரணும்ல. நான் இதை தான் கொடுத்தேன். பாசம் எனக்கு இதுவும் வேணுனாரு, செய்தியும் எடுத்துக்கோனேன். அந்த கவர்னு அதையும் வேணுனாரு, அதையும் எடுத்துக்கோங்க. 3க்கும் விலை சொன்னேன். 21,500 20,000 போட்டுக்கோங்க, இது எனக்கு காணிக்கையாக இருக்கட்டும் அந்த கவரு அப்படின்னாரு. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கினோட சேர்த்தான் விற்றேன், கம்மிக்கெல்லாம் விற்கல, சேர்த்தான் விற்றேன். நான் சரி அசலுக்கே விற்றால கூட போதும் தான் போனேன். ஒரு ஊழியக்காரர்கிட்ட எதிர்பார்க்கூடாது. ஏன்னா இவர்கிட்ட நிறையா சொன்னால் கம்மி வாங்க முடியும்னு ஒரு கொஞ்சம் சேர்த்து சொன்னேன். இன்றைக்கி அவர் வாங்கினா அந்த ரேட்டு வாங்க முடியாது. நான் அந்த ரேட் அடிச்சு பிடிச்சி நான் வாங்கிட்டேன். உனக்கு நீ தமிழ்நாடு முழுக்க சுற்றணும் கிடைக்காது உனக்கு. நான் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறேன். அதிலே அவர் தப்பானார். அது தப்பா நான் அப்புறம் சொல்ல போகிறேன். என்னை ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணி எனக்கு காணிக்க தரல, அந்த பிரதிஷ்டை பண்ணது காணிக்க தரல, நான் போயிட்டு வந்து எனக்கு பஸ் காசு தரல, இந்த மாதிரி சின்ன தப்பானார். அதை அப்புறம் சொல்லி கொடுக்கலான்னு விட்டேன் அவர்கிட்ட. சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஊழியக்காரனை திருத்தி தானே ஒன்று. ஒரு ஊழியக்காரனை திருத்தாடி யார் திருத்த முடியும்? என் வேலையே திருத்துற வேலை தான். எவன் தப்புனாலும் சொல்லிடுவேன், இப்படி செய்யக்கூடாதுன்னு. எவன் தப்புனாலும் சரி, இப்படி செஞ்சிடக்கூடாது, நீங்கள் அப்படி செஞ்சுருக்கணும், நீங்கள் இப்படி செஞ்சிடக்கூடாது, நீங்கள் இப்படி செஞ்சுருக்கணும். எனக்கு என்ன, நான் கர்த்தருடைய வேலை செஞ்சிருக்கேன். எனக்கு என் கண்ணுக்கு மகாமா மூஞ்சில் கறி இருக்குது, நான் சொல்லணும் சொல்லக்கூடாதா? சொல்லணும் தான். நான் பைபிளை தூக்குனதுக்கு அர்த்தம் இருக்குதா? அவ்வளோதான். அப்புறம் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவன்கிற பேர் எனக்கு போயிடுமே. கர்த்தருடைய இப்போ அவன் எனக்கு கெட்டவன்னு சொல்லட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவன் சொல்லியிருக்காரு, நாங்கள் மாட்டிக்கல. நான் ஏன்னா இதில் தான் நீங்களும் கவனமாக இருங்க. டேவிட் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னடானா, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பு குற்றம் இல்லாதிருந்தார்கள். என்னங்க அதே எழுதிக்கோ. வெளிப்படுத்தின விசேஷம் 12:4 வருமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:4 நோட் பண்ணிக்கோ. அப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். 12மா ஒரு பேப்பர் எடுமா. ஏன்னா இதுவாசி சர்ப்பம் அவளுக்கு முன்பாக சரி 14. இது எத்தனை நம்பர் பாரு? இது 5. வெளிப்படுத்தல 14:5 போட்டுக்கோங்க. ஆசி இவர்களுடைய வாயிலே கவனிங்க, இவருடைய வாயில கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக, கவனிங்க, சொல்லுங்க, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆசிங்க, மாசில்லாதவர்களா இருக்கிறார்கள். மனுஷனுக்கு முன்னாடி இல்ல, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக. பாருங்க என்ன வார்த்தை, பெரிய வார்த்தையை போறாரு பார்த்தீங்களா? சிங்காசனம்னா நியாயத்திற்கு கொடுக்குற ஆசனம் அது. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இவர் யாருட்டு இருக்கிறாங்க? மாசு இல்லாத இருக்கிறாங்க. உலகத்துக்கு இல்லை. ஹலோ, நான் உலகத்துக்கு நான் மாசுதான் நடக்கணும்னா நான் கத்தர் கையில மாசுபட்டிடுவேன். என்னங்க, கத்தர்கிட்ட நான் மாட்டிக்குவேன். இது அனைவருக்கும் புரிய மாட்டேது. இன்னைக்கு விளையாட்டு சொல்லுவீங்களா, போய் சொல்லுவீங்களா? பாஸ்டர், நான் ஏன் போய் சொல்லி ஆசீர்வாதம்? ஹலோ, உங்ககிட்ட போய் சொல்லி நான் ஏன் அவர்கிட்ட மார்க் குறையினேன்?
புரியுதா புரியல? நிஜம் சொல்றீங்களா போய் சொல்றீங்களா? நான் ஏமா போய் சொல்றேன்? நான் ஏன் போய் சொல்லி அவர்கிட்ட நான் மார்க் குறைச்சிட்டு அவர் எனக்கு மார்க் போட்டுட்டு இருக்காரு. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் உங்கள்கிட்ட சொல்ற 10 ரூபா விஷயத்துக்கு நான் போய் சொல்லிட்டு நான் ஏன் மாட்டிட்டு முடிக்கணும்? எனக்கு அவர் தர ஆசீர்வாதத்தை நான் இழக்கணும்? எனக்கு மார்க் போடுறார் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் குற்றம் இல்லாத இருக்கணும். என்னை ஊரளவு தான் யோக்கியான்னு சொன்ன அவசியம் இல்லை. நான் கர்த்தருக்கு முன்னாடி, புரியுதுங்களா? நான் கர்த்தருக்கு முன்னாடி நான் யோக்கியமா இருக்கணும். அதில் நான் கரெக்டாக இருப்பேன். எனக்கு அதுபோல் நான் ஒருத்தனை போய் பார்த்தேன்னா தப்புனா திருத்திடுவேன். அவ்வளோதான் விஷயம். என்ன விஷயம்னா சரி திருத்திடுவேன். அதுக்காக சொல்லுவாங்க. அதான் அவருடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிற அவசரம் சொல்லி எடுத்தேன். ரைட்டா? எங்கெல்லாம் முடிச்சேன் நான். அப்போ நம்ம சொத்தெல்லாம் அவன் சொத்து யாருக்கு வந்துடும்? நமக்கு வந்துடும். அப்போ சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை யாருக்கு? பாவிக்கு. அவன் யாருக்கா சேர்த்து வைக்கிறான்? அப்போ நீங்கள் படிச்சல கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அவனை சேர்க்க வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ பொருள் உங்ககிட்ட இல்லை, அங்கே இருக்குது. இன்னொரு வெளிப்பாடு சொன்னேன், கோத்துக்கோங்கன்னு சொன்னேன். நான் இப்போ சொல்கிறேன். இன்னொரு வெளிப்பாடு என்னன்னா, கானான் தேசம் யார் கையில் இருக்குது? அதையும் எழுதிக்க பார்ப்பேன். கானான் தேசம் யார் கையில் இருக்குது? கானானியர்கிட்ட இருக்குது. எதிர்கிட்ட இருக்குது. ஏன்னா நீ போய் பாவம் பல்ல கடிச்சிக்கிட்டு நீ போய் குழி வெட்டிட்டு கிணறு வெட்டிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் அவனை நெத்தி ஒரு செஞ்சு அவனை குழி வெட்டி தோட்டத்தை கிணத்தை வெட்ட வச்சுட்டு தோட்டத்தெல்லாம் பராமரிக்க வச்சுட்டு, புரியுதா? இவர் வர வரைக்கும், இவர் வந்தோடனே ஒரு போயிடும். எப்படி? நீ செஞ்சதுக்கு நீயும் சாப்பிடு. நீ செஞ்சதுக்கு இப்போ இவங்க வட்டாங்கல்ல, போயிட்டாப்பா நீ கிளம்பு. ஏன்னா இது யாருக்காக தான் வெட்ட வச்சேன்? நமக்கா? அவன் கட்டுற வீடு, அவன் சம்பாதிக்கிற ஃபேக்ட்ரி, அவன் வச்சிருக்க ஃபேக்ட்ரிலாம் காசு நமக்கு வரணும் சார். அது அவன் கல்லாக்கு போட்டும். நீ நீதிமான ஆயிட்டனா, நீ அவர் பாருங்க நல்லவனா போயிட்டனா, அங்க இருக்கிற சொத்து அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வரும். அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் எங்க வரும்? நமக்கு உரிமை இருக்குது. அதனால தான் திரும்பி சொல்றேன், நீங்க உங்க வேலையை நம்பி தொலையாதீங்க. என்ன தானோ வேலை வருது, இந்த வருஷம் ஒரு 4 பவுன் செயின் எடுக்கலாம், இப்படி நினைச்சிட்டு இருக்காத. இது உன் வருமானத்தை வச்சு நீ கணக்கு போட்டுட்டு இருக்க. புரியுதா? வாய் ஜாமுன்னு வாய் வலிக்குதா இல்லை குண்டி வலிக்குமா? நான் தங்கத்தில் நான் வாட்சி கட்டணும், நான் தங்கத்தில் கொலுசு போடணும். இதை கேட்க ஜெபிக்கலாமா ஜெபிக்கூடாதா? ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணு. நான் தங்கத்தில் கொலுசு போடணும் ஆண்டவரே. கேட்கலாம் கேட்கக்கூடாதா? கேளுங்க. உங்களை யார் கையமைச்சு கொடுத்துருக்காங்களா ஜெபம் பண்ணும்போது? என்ன மகாமா இப்படியே செத்துறக்கூடாது மகாமா. நம்ம இப்படியே செத்துறக்கூடாது மகாமா. நம்ம உட்காந்து கடவுளை உடம்பு புடியா பிடிக்கணும். புரியுதுங்களா? கத்தரா தருவார்னா முள்ளுக்காடு தான் முளைக்கும். நான் 100 தடவை சொல்லியிருக்கிறேன். அவரை தர வைக்கணும். அவரை வைக்கணும். சரி, இந்த ஒரு பாயிண்டோட முடிக்க முடியாத ஒரு காட்சியில் இது பாயிண்ட் முடிச்சிங்களா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வர 1999 பாசஸ் தப்பா சொல்லித்தரோம். இப்போ 1 பேதுரு 5:6 வாசிங்க. 1 பேதுரு 5:6 இதை வாசிக்கலான்னு தான் வந்தேன், எங்கெங்கேயோ போயிட்டேன். 1 பேதுரு 5:6 இந்த பாட்டிலிருந்து வந்த தீர்க்க தரிசனம். வாலாக்காமல் என்னை தலையாக்கினார், கீழாக்காமல் என்னை மேலாக்கினார். வாலாக்காமல் என்னை தலையாக்கினார், கீழாக்காமல் என்னை மேலாக்கினார். அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர். அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர். வாழ்க்கையில் என்ன நம் வாழ்வில் என்றென்றும் உண்மை உள்ளவர், நம் வாழ்வில் என்றென்றும் நன்மை செய்பவர். கவனிங்க, அது அடுத்த வரி எடுக்கிறேன். கர்த்தருக்குள்ளே நான் அடங்கியிருந்தேன், ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்தினார், ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார். கவனிங்க, இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம். முதல்ல சொல்லுவோம். ஏற்ற காலத்திலே அவர் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் நான் அடங்கியிருக்கிறேன். கவனிச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன தவறு, இதில் இருந்து பிசாசு என்ன தவறு செஞ்சான் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். மணி வர 7:15 ஆயிடுச்சு. இன்னொரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சான்.
ஏற்ற காலம்னு சொன்ன உடனே பேய் என்னஞ்சிட்டான், இதுதான்டா சமயம்னு சொல்லிட்டு இந்த உலக ஜனங்கள் பின்னாடி காலண்டரை நல்ல நேரம் கட்ட நேரம் பார்க்குறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேய் என்ன சொல்லிவிட்டான் கிறிஸ்தவங்கிட்ட வந்து, உனக்கு இன்னும் டைம் வரலப்பா, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுக்கு டைம் வரலப்பா, பார்த்துக்கோ. ஏற்ற காலம் போட்டு அன்லைன் பண்ணு. அதை பற்றி இப்போ கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். ஏற்ற காலத்தை பற்றி பேசுகிறேன். கீழே டெரிக் பிரின்ஸ்னு போட்டு போய் இந்த ஏற்ற காலத்துக்கு வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லைன்னு அர்த்தம் போட்டுக்கோ. அர்த்தம் நீ புரிஞ்சுக்க போது. ஏற்ற நேரங்கிறது நல்ல நேரம் கெட்ட நேரம் உலக மனுஷன் சொல்கிற மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு நேரம் வச்சிருக்காரு போல இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டதை இடிக்க. இதை கஷ்டப்பட்டு கட்டினாங்க. ஒரு 100 வருஷம் போன பிறகு இடிச்சிட்டு வேலை கட்டுறாங்கிறான். போச்சுடா கீழே விழுவுதுங்கிறான், கட்டுறா தூக்குடாங்கிறான். நட்டது ஐயா டயர்ட் ஆகிட்டார் இன்னைக்கு பாவம். ஐயா யார் எழுப்பி வருது? நீயா? நீ எழுப்ப கூடாதா? சரி கவனி. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அளவு ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டுன்றார். இப்போ இதையும் வச்சுட்டு பேசிட்டான். பாத்தியா, கர்த்தர் ஒரு காலம் இருக்குதுப்பா. நீ கார் வாங்கிறதுக்கு என்ன இருக்குது? காலம் இருக்குப்பா, வெயிட் பண்ணுப்பா அப்படின்ட்டான். டெரிக் பிரின்ஸ் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் இதை கொண்டு வந்து இங்கே கோக்குறேன். அவர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கும்போது அங்கே பசங்க டெய்லி காலை கட்டி பிடிச்சிட்டு ஷூ போட்டுட்டு பாலிஷ் போட்டுறாங்க. ஷூவை பிடிச்சிக்கிட்டு பாலிஷ் போட்டுட்டு காசு கேட்பானுங்க. இவர் என்ன தான் வேணும்னா என்ன செய்ய மாட்டானுங்க, கேட்க மாட்டானுங்க. இவர் வந்து ரூமில் ரொம்ப வருத்தமாக இருக்கிறார். இருக்கிற 10 ரூபாய் சோத்துக்கு கூட வழியில் ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு தர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாரான். நான் என்னையா செய்யறது, உங்கள் ஊரில் வந்து என்னை போட்டு இப்படி ஏமாத்துறீங்க, ஷூக்கு பாலிஷ் போட்டு என் காசு சரியாக போடும் போல இருக்குது, நானே பாலிஷ் போடுறது உடம்புலாம் பிடிச்சி 2 தேதி தேய்ச்சிட்டு காசு கேட்குறாயா, நான் என்னையா செய்யறான். ஆனால் எங்ககிட்ட முதலே சொல்லக்கூடாதுங்களா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னா, நாளைக்கு பாலிஷ் போட போகும்போது இன்னைக்கு வேணா நாளைக்கு போறேன்னு சொல்லு அப்படின்னா. முக்கியமான பாடம் நீங்க கத்துக்கோங்க. அப்படியான்னு சொல்லிட்டு போனேன். அடுத்த நாள் போனேன், நாளைக்கு போட்டு வந்த விட்டான். தைப்பூச திருவிழா முசல் நடந்துட்டு இருக்குப்பா குளித்தல்ல. சாமி வந்து பொண்ணு கேட்கும். தெரியங்க மலை சாமி வந்து ஐயர் மலை சாமியை பொண்ணு கேட்கும் போல இருக்குது. வெள்ளூர் சாமியா இல்லையா? அப்போ தெரியுங்க மலை குளித்தல்ல நடக்குது. அது என்னது, ஏதோ ஒரு சாமி பொண்ணு கேட்குது. தெரியுங்க மலை சாமி தான் கேட்குது. வெள்ளூர் சாமி ஐயர் மலை சாமி வந்து வெள்ளூர் சாமி கேட்குது. நாளை கேட்குதா? சரி கேளுங்க. கேட்டோன்னே நிச்சயமா அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே கூட்டம் கலைஞ்சிரும். கல்யாணம் பண்ணிட்டா தைப்பூசம் நடக்காது. அப்போ உலகம் வரைக்கும் கல்யாணமும் நடக்காது. இவங்களாம் வச்சுக்கிட்ட கதை. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். சிரிச்சுட்டு விட்டுறாதீங்க. இப்போ பேய் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒன்றும் தெரியாத அறிவில்லாதவனை ஏமாத்திடுறான். இப்போ அறிவுள்ளவனை ஏமாத்தணும் இல்லை. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது, கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ உங்களை எப்படி ஏமாத்தணும் பிசாசு? ஆமா, உனக்கு ஆசீர்வாதம் உலகத்தில் யாருக்குமே கரெக்ட். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் பார், அடுத்த வருஷம் பார் அப்படின்னு சொல்றான். அடுத்த வருஷம் பாரு, நீ எப்படி இருப்ப பாருங்க. இப்ப நம்ம எதை நம்பிட்டு இருப்போம்? அடுத்த வருஷம் பாரு பிச்சு, அடுத்த வருஷம் பாரு நம்ம பிச்சையை உதற போறோம். அவன் என்ன அர்த்தத்தில் சொன்னாவன்? அடுத்த வருஷமும் அதே தான் சொல்ல போறான். அடுத்த வருஷமும் அதே வார்த்தை தான். அடுத்த வருஷம் பாரு மகமா அப்படிங்கிறான். எது வரைக்கும்? நீ சுடுகாடு போற வரைக்கும். அதனால புரியுதுங்களா? நாளைக்கு அடுத்த மாசம்னு சொல்றத முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க. நாளைக்கு, அடுத்த மாசம், அடுத்த வருஷம், 5 வருஷம் கழிச்சு, அந்த பேச்சுக்கே போகாதீங்க. அந்த பேச்சுக்க அவன் நம்மளை ஏமாத்தணும். இப்போ இன்னொரு சில காரியம் சொல்றேன். இயேசுநாதர் செஞ்ச முதல் அற்புதம் என்ன அப்படின்னா, இயேசுநாதர் செஞ்ச முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைஞ்சு போன பிறகு திராட்சை ரசத்தை கொடுத்தார். இப்ப நல்லா கவனிக்கணும். கொடுக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, 30 வருஷம் கழிச்சு தான் இயேசுநாதர் ஞானஸ்தானம் எடுத்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 30 வருஷம் முடிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்தோன்னே ஒரு நாள் அவங்க அம்மாவோட கல்யாணத்துக்கு போனார். கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு.
அவங்க அம்மா நினைஞ்சாங்க, இயேசுவை பார்த்து ஏதாவது செய்ய முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அந்த அம்மா அற்புதம் செய்ய சொல்லுது. இவர் இன்னும் ஊழியத்தையே ஸ்டார்ட் பண்ணல. இவர் ஊழியத்தையே 30 வருஷமா அவர் ஆசாரி தான். ஹலோ, 30 வருஷமா அவர் யாரு? அவர் வந்து ராஜா கிடையாது, கூச்சா தான். அவர் 30 வருஷமா அவங்க அம்மாவுக்கு துணி துவைச்சு போட்டுட்டு அவர் வந்து ஆசாரி. அவர் மர வேலை செய்கிறவர், அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்பவுமே ஒரு ஊழியத்துக்குன்னு வரும்பொழுது தான் அற்புதத்தை செஞ்சார். அப்போ எப்போ அவருடைய வேலை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த கல்யாணத்தில் போன திராட்சரசம் கம்மியாக போச்சு. அவங்க அம்மா அற்புதம் பண்ண முடியுமான்னு கேட்டார். அதுக்கு இவர் என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை. என்ன சொன்னாருங்க? இதை பிடிச்சிக்கிட்டானுங்க. அவங்க யார் பிடிச்சாலும் பிசாசு பிடிச்சிக்கிட்டான். என்னது? இந்த இங்கே ஒரு வசனம் வந்துருச்சு, ஏற்ற காலத்தில் உயர்த்துங்கிற வசனம் வந்துருச்சு. நட ஒரு காலம் உண்டு, புடுங்க ஒரு காலம் உண்டுன்னு சொன்னோடனே, ஆகா வேற என்ன வேணும்? எல்லாத்துக்கும் காலம் இருக்குல்லப்பா. யோசேப்பு வந்து 17 வருஷம் காத்திருந்தாலப்பா, ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தாலப்பா, நீ காத்திருக்கூடாதாப்பா? இப்படிதான் எங்களை போய் ஏமாத்தணும். நாங்கள்லாம் ஊழியத்தில் பண்ணும்போது நாங்களும் யோசேப்பமாக இருக்கிறோம், ஜெயிலில் இருக்கிறோம். ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை விடுவித்தார். அவன் சொல்ற, எங்களுக்கு பிரசங்கம் பண்ணார் ஒருத்தர், நீ சிறைச்சாலையில் இருக்கும்போது ராஜா ஆள் அனுப்புவான், அவனைய உன் கஷ்டத்தை மாற்றத்துக்கு உத்தரவு வரியா மேல இந்த ராஜா ஆள் அனுப்புவாரியா, நீ வெயிட் பண்ணியான்ட்டான். இப்போ நான் மாட்டிட்டேனா? கத்திர ஆள் அனுப்புவார், கத்திர ஆள் அனுப்புவார், நானும் உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்படிதான் 199 பேர்ல 1999 பேர் ஏமாந்து சுக்குல மண்ணோட மண்ணா போயிட்டானுங்க. நம்ம போகக்கூடாது. இப்போ என்ன சொல்றேன்? இப்போ வந்து சாந்தி வந்து, அம்மா நாளைக்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பையமா, அப்போ நான் என்ன சொல்லுவேன்? இல்லை கொஞ்சம் பொறுமையா இருடி, எப்போ பண்ணுவீங்கன்னு தெரியுன்னு சொல்ல மாட்டோமா? அப்போ அந்த அம்மா சாந்தி என்ன நினைக்குது? இன்னைக்காவது அம்மா மனசு மாறும், வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆண்டவரே இன்னைக்குள்ளே எங்கள் அம்மா மனசை மாற்றுங்க. அப்படின்னு அந்த பொண்ணு ஜாம் பண்ணணுமா? நாளைக்கு கல்யாணமா? அம்மா இது கல்யாணம் பண்ணி வைக்காம நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா? அது ஜாம் பண்ண தான் அவங்க காத்தா கல்யாணம் பண்ணி வைக்குமா? அப்புறம் நீ பேசல, உன் பொண்ணை வந்து ஜாம் பண்ண தான் நீ கல்யாணம் பண்ணி வைப்ப. சொல்ல, என்கிட்ட பதில் பேசு. அப்புறம் அது ஜாம் பண்ணணும், ஜாம் பண்ண வேண்டிய அவசியம். அவங்க அம்மா மனசு இவங்க அம்மா மனசு மாறதுக்கு அது காத்துட்டு இருக்கணுமா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அம்மா சொல்றாங்க, நீ வெயிட் பண்ணுமா, உனக்கு எப்போ கல்யாணம் பண்ண எனக்கு தெரியும், நீ காத்துரு அப்படிங்கிறாங்க. இது வந்து அவங்க அம்மா மனசு மாறதுக்காக காத்துட்டு இருக்க வேணாம். இது வந்து உங்க அம்மா மனசு மாறன்னு காத்துட்டு இருக்குது. ஏன்னா வெயிட் பண்ணி சொல்லிட்டார்ல, அம்மா சொல்லிடுச்சுல்ல. வெயிட் பண்ண வேண்டியது அதல்ல. உண்மையிலே யார்த்து வெயிட் பண்றா? அம்மா வெயிட் பண்றாங்க. அது வயசுக்கு வந்துருச்சா, சம்பாதிச்சிருச்சா, புரியுதா? அது கல்யாணம் பண்ணோட பக்கம் வந்துருச்சா, அப்படின்னு யார் வெயிட் பண்றா? ஆனா அம்மா என்ன சொல்லுது வாயில? வெயிட் பண்ணுமா. அம்மா தான் சொன்னா, அம்மா சொன்னது சரிதான், சத்தியம்தான், ரைட்டா? அதுக்கு என்ன அர்த்தம்? நீ அம்மா மனசு மாறணும், நீ வெயிட் பண்ணாத, நீ வளரணும்னு சொல்லிட்டு அம்மா வெயிட் பண்றா. இது புரியுதா புரியலையா? இப்ப நெல்லு விதைச்சிருக்கிறீங்க, நாளைக்கு அறுத்துருவீங்களா? வெயிட் பண்ணுப்பா. எதுக்கு வெயிட் பண்ணோம்? விளைஞ்சி வர வரைக்கும். நெல்லு ஓனருக்கா வெயிட் பண்ண வேணாம், நெல்லு விளையறதுக்காக தான் ஓனர் வெயிட் பண்றாரு. நல்லா புரியுதுங்களா? அவர் தான் நமக்கு ஓனர், அவர் தான் நமக்கு அப்பா, நம்மளை வெயிட் பண்ண சொல்றாரு. வெயிட் பண்ண சொல்லுன்னு சொன்னோன்னே நீ ஆன்சாரி பிலாசபி மாதிரி கால் மேல கால் போட்டு கத்தாவே மனசு மாறும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, நீ வளர்ந்து வருவதற்காக தேவன் வெயிட் பண்ணுகிறார். இப்போ அர்த்தம் புரியுதுங்களா? இந்த அர்த்தத்தை விட்டானுங்க யாரு? பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் விட்டானுங்க. வெயிட் பண்ணு, ஒரு டைம் இருக்குன்னு சொல்லியே இவன் ஒருத்தனும் சாதிக்கல. இவன் ஒருத்தனும், நீங்க ஏமாந்துடாதீங்க, நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? வெயிட் பண்ணு. நீ இந்த அறிவுல நீ வளர்ந்து வருவதற்காக தான் தேவன் வெயிட் பண்றார். நான் சொல்றது புரியுதா? இந்த அறிவுல வளர்ந்தாதான் அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய மகிமைக்கும் காருண்யத்துக்கும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் இன்றி பிளஸ் இன்னும் இருக்குது. இதை முதல் வாங்க, அப்புறம் பிளஸ் அப்புறம் வாங்கலாம். அப்ப இந்த காலத்துக்கு அர்த்தம் புரியுதா? இன்னும் வியாக்கியானம் தரணுமா? அதனால அம்மாவே பையனை பார்த்து வெயிட் பண்ணுன்னு சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் அது அல்ல. அதுக்கு அர்த்தம் அல்ல.
நெல் வந்து என்னை அறுத்து இன்னைக்கு அறுவடை பண்ணுக்குது, எஜமா சொல்கிறான் வெயிட் பண்ணு அப்படிங்கிறான். வெயிட் பண்ணுன்னா அவன் எஜமா மனசு மாறதுக்காக வெயிட் பண்ண சொல்ல, நீ நான் தான் வெயிட் பண்ணுறேன், அதை நான் மாற்றி சொல்கிறேன் வெயிட் பண்ணுப்பா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் வெளியே என்ன சொல்கிறான், நீ வெயிட் பண்ணுங்கிறான். ஆனால் அந்த வெயிட் பண்ணுங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. கத்தரே புரியுதுங்களா, வெயிட் பண்ணுன்னு சொன்னாலும் வசனம் நிறைய இருக்குது. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சட்டையில் எடுத்து உயர்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு நம்ம மேல தப்பு இல்லாம நம்ம காத்திருக்கும் பொழுது, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சு நம்ம மேல தப்பு இல்லாம காத்திருக்கும் பொழுது கத்தர் வேலை செய்வார். ரைட்டுங்களா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, அது கத்தர் பண்ணுவார். ஆனா நம்ம பக்கத்து நம்ம ரெடியா இருந்தோம், நம்ம பக்கத்து நம்ம ரெடியா இருந்த பிறகு நீங்க காத்திருந்தீங்கன்னா, என்ன பொறுத்தளவு கூட நம்ம பக்கத்து நம்ம ரெடியா இருந்தா நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னம்மா, நம்ம பக்கம் நம்ம ரெடி ஆயிட்டோம்னா, ஒரு பழம் பழுத்துருச்சுன்னா அவன் அடுத்தது வெயிட் பண்றான். எப்போ ஏமா எப்போ உரம் போடணும்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? எப்போ அறுக்கணும்னு விவசாயம் தெரியுமா தெரியாதா? அப்போ எப்போ உனக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? மறுபடியும் சொல்றேன், நீ வளர்றதுக்கு தான் வெயிட் பண்றான். அந்த நீ வந்த பிறகு நீ வெயிட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இதையும் கூட எழுதி வச்சுக்க பாப்பா, நான் கூட நோட்ஸ் எடுக்கணும். எப்போ தண்ணி ஊற்றணும், எப்போ மருந்து அடிக்கணும், எப்போ அறுக்கணும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? விவசாயிக்கு தெரியும். விவசாயிக்கு தெரியும். விவசாயிக்கு அப்போ ஆண்டருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ உங்களை காக்க வச்சு அவரையும் வெயிட் பண்றாரு. ஏங்க நெல்லில் வந்து மணி பூட்டியாச்சு, மணி பூட்டிடுச்சு, இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணலாமாண்ணா? அதுக்கு ஒரு டைம் தெரியும் உனக்கு எப்போ இருக்குன்னு. அதுக்கு மேலே இன்னொரு 10 நாள் போட்டுனா நிறைய வரப்போதா? இல்லை, அவே லேட் பண்ணுறான். அந்த பருவம் வந்தோடனே இவன் உடனே அறுக்கிறானே. சொல்லுங்க. அப்போ நம்ம பகுதியில் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா, யோசேப்பு பற்றி சொல்லிட்டு முடிச்சிடறேன். யோசேப்பு 15 சரி, யோசேப்பு பாருங்க ஜெயிலில் கிடந்தான். அவங்க அம்மா வீட்டிலேருந்து வெளியே வந்தான். குழியில் போட்டாங்க. அவனை தூக்கி அடிமை வியாபாரிட்ட விற்றாங்க. அவன் அங்கேருந்து கொண்டு போய் மந்திரி அவனை அடிமையாக வாங்கி வச்சுருந்தாரு. அங்கே போய் அவன் பொண்டாட்டி அவனுடைய அழகில் ஆசைப்பட்டு டெய்லி கம்பல் பண்ணான். முடியாததுனால பெட்ரூம்லேயே கொண்டு போய் எடுத்து பார்த்தா. அதுக்கும் முடியாதனால எங்கே போயிட்டான்? அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ என்ன நினச்சி அங்கே போய் ரொம்ப நாள் கலந்தான். என்னமோ கத்தர் லேட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது. கத்தர் லேட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலே கத்தர் லேட் பண்ணலை. பைபிளில் வசனம் சொல்லுது, கத்தர் சொன்னது நிறைவேறும் அளவும் கத்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டதுன்னு இருக்கு. என்னதுங்க? நான் யோசித்தேன், இவனை ராஜாவாக்குறாருன்னா என்ன, இப்போ லலிதாவுக்கே கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னா பேய் கேட்பான், நீ எந்த பேசிஸில் நீ அவளை ஆசீர்வதிக்கிற? நீ மகாமா கேட்காது, அவன் கேட்பான், மகாமாவை நீ ஆசீர்வதிக்கிறிய, நீ ஏன் லலிதாவை ஆசீர்வதிக்கிற அப்படின்னு கேட்கும்போது கத்தர் என்ன சொல்லணும்? ஏன் இஷ்டம்னு சொல்லக்கூடாது. ஏன் இஷ்டம்னு சொல்லக்கூடாது. அது சரியான பதில் இல்லை. புரியுதுங்களா? புரியுதா புரியலைங்களா? ஏன் இஷ்டம் சொல்லாமல் சொல்லக்கூடாதா? ஏன் இஷ்டம்னு கடவுள் சொல்லலாம். பிசாசு வந்து கேட்குறான், ஏன் ஆசீர்வாதிச்சு லலிதான்னு கேட்குறான். ஏன் இஷ்டம்னு ஆண்டவர் சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஒரு வாதியார் பையனுக்கு ஒருத்தங்க 8 மார்க் போட்டுருக்காரு, ஒருத்தங்க 10 மார்க் போட்டிருக்காங்க. 2 பேரண்ட்ஸும் வராங்க. என் பிள்ளைக்கு ஏமா 8 போட்டிருக்கான்னு கேட்குறேன். ஏன் இஷ்டம் சொல்லுவியா? என்ன எழுதிருக்கான்னு சொல்லணும். இப்போ புரியுதா? அதுதான் நல்ல ஆசிரியர் அர்த்தம். நீ சொல்ல தரலன்னா நீ பச்சை பாதம் காமிச்சுன்னு அர்த்தம், நீ வேற என்ன போட்டுன்னு அர்த்தம். புரியுதா புரியல? அப்போ உன்னை கத்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அப்போ வந்து பிசாசுக்கு என்ன செய்யணும்? மகாமாவோட லலிதா எவ்வளோ ஸ்டெப்பு மேலே இருக்க பாரு அப்படின்னு கத்தர் காட்டணுமா காட்டக்கூடாதா? காட்டணும். இன்னைக்கு வந்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ஒரு வார்த்தைக்காக சொல்ல வரேன், கேரக்டர்லாம் ரெக்கார்ட் ஆகும், சாட்சியாக வரும். அப்போ யோசேப்பை கத்தர் ராஜாவாக உயர்த்தும் பொழுது பிசாசு கேட்பான், இவன் என்ன யோக்கியம், இவனை மாற்ற நீ தூக்கி மேலே உட்கார வச்சிருக்கேன்னு கேட்பான்ல. அப்போ பாரு, இவன் யோகியத்தை பார்த்துக்கோ. எவனாவது ஒருத்தன் ஒரு அழகி உலகத்தில் யாருக்குமே தெரியாது என் ரூமில் வந்து என்னோட இருந்துட்டு போயிடுன்னு கேட்குறான். எல்லாரும் என்ன தெரியுமா கேட்பாங்க? தப்பு பண்ணாரு இருக்குது எப்படின்னு கேட்பான். தப்பு சந்திரா சும்மா தலையாட்டிட்டு இருக்காத, நான் பேசுறதுக்காக. நீ தப்பு
பண்ணாது இருக்கிறது. ஒருத்தி கூப்பிடும்போது, ஒரு அழகான ஒரு பொம்பளை கூப்பிடும் பொழுது, பொம்பளை போக மாட்டான் ஆம்பளை கிட்ட. பொம்பளைக்கு ஆசை இருக்கு எனக்கு தெரியும், ஆனால் அவன் போக மாட்டான். அவன் எப்பேற்பட்ட ஆணாளை வந்தால் கூட பல்ல கழிச்சிட்டு இவன் முடியாதுன்னு மனசு வச்சிட்டானா இவன் போக மாட்டான். ஆனால் ஆண்கள் 100க்கு 95% அப்படி அல்ல. 5% இருக்கிறாங்க, நேர்மையானவர் இருக்கிறாங்க. ஆனால் 95 பேர் ஒரு நல்ல அழகி கூப்பிட்டானா இவன் சிரிச்சிடுவான், பேசிடுவான். நீங்கள் எந்த ஆம்பளைட்டனா பேசுங்க, அவன் பேசிடுவான். நீங்கள் 5 நிமிஷம் பேசுங்க, 5 நிமிஷம் பேசுவான். அவன் 5 நிமிஷம் பேசுவான். பொம்பள்கிட்ட அப்படி நீங்கள் பேச முடியாது. பொம்பள்கிட்ட அப்படி பஸ்ஸில் போய் ஒரு ஆம்பளை போட்டு நவுந்து உட்காருங்கன்னு சொன்னால் எந்த ஆம்பளை நவுந்து உட்காந்துவான். ஒரு பொம்பளை நவுந்து உட்கார சொல்ல பார்க்கலாம், கிளை விட ஒதுக்க மாட்டான். சரி, ஆம்பளை கதை வேற, பொம்பளை கதை வேற, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆனால் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, பாவம் செய்யாதிருப்பது எப்படி? அதான இயற்கையான கேள்வி. இவ்வளோ பேர் எல்லாரும் தண்ணி போடும்போது நான் எப்படிங்க போடாமல் இருக்கிறது? எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தும் போது நான் எப்படிங்க குடிக்காமல் இருக்க முடியும்? இப்படி தானே கேட்க முடியும். அந்த வார்த்தை எடுத்து, பாவம் செய்யாதிருப்பது எப்படி அப்படின்னு போட்டு தப்பு போடு, பெருக்கல் குறி போடு. அப்படி கேட்காம பாவம் செய்வது எப்படின்னு கேட்டான். தானா புரிஞ்சுக்கோ தானா? அருமையான பிரசங்கத்தை கத்த தந்துட்டு முஸ்லிக்கு புதோஷம் பண்ணணும். அடுத்த வாரம் தான் பண்ணணும். என்னம்மா அவன் எழுதுனவன் கேட்டான், யோசேப்பு தெய்வத்துக்கு பயந்து நான் பாவம் செய்வது எப்படின்னு கேட்டான். நம்ம என்ன தெரியுமா கேட்போம்? பாவம் செய்யாது இருக்கிறது எப்படி நம்ம கேட்போம். அவன் கேள்வியே திருப்பினான் ஒரு கேள்வி. ஆத்தாளா, அவன் தான் என் மனுஷன், சும்மா கத்தவனை ராஜாவாக்கல. எஜமானன் எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துருக்க, அவன் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? நான் பண்ணுவது எப்படின்னு கேட்டான். அவனுக்கு நான் துரோகம் எப்படி பண்ணுவேன் அதை கூட கேட்கல. நான் தெய்வத்துக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு கேட்டுவிட்டான். எஜமானுக்கு விரோதமாக கூட கேட்கல, தெய்வத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதிருப்பது அப்படின்னு கேட்கல, பாவம் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அவன் கையை போல் இழுத்த மட்டும் அந்த கேள்வி கேட்குறான் அவன். இப்போ இவனை நிரூபிச்சாரா? நிரூபிக்கல கத்தர். வேணா நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க, உன் யோகிதை நிரூபி, உன் யோகிதையை காட்டுன்னு அவனுக்கு பெரிய ஆளாக்குறேன். இதே பரிச்சை இவன் கடைசிக்காரன் வச்சுக்கோவேன், கடைசிக்கு முந்தின நாள் இவன். இதே பரிச்சை அவங்க அண்ணாருக்கு வருது, மூத்தவனுக்கு வருது. யாருங்க? மூத்தவனுக்கு. பைபிளை போட்டு பேர் போட்ட ஆண்டவர் தெரியுமா? இவர்கிட்ட போய் தப்ப முடியுமா? என்னப்பா இவனுக்கு 10 மார்க் போட்டாச்சுல, அவன் 12 மார்க் வைக்கலாம் இல்லையா? அடுத்த கேள்வி ஒரு மாதிரிதான் சார், கேள்வி புரிஞ்சுவான் சார், நான் அவனோட உத்தமம் சார், அவனோட அழகை விடுங்க சார், வருமானதா? அதெல்லாம் கத்திரனை வாயில ஜவு மீடியா வச்சிருக்காரு. அவங்க அண்ணன் யாருன்னு பைபிள் சொல்லுது. என்ன அருமையான பிரச்சனை பாரு. அவங்க அப்பனோட பொண்டாட்டி போய் கருத்துறான். அம்மா கிடையாது, 1008 பொண்டாட்டி. புரியுதா? இதை அவன் பார்த்துட்டு அப்பங்கார சபிக்கிறான். தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினவனே, தண்ணீரை போல தத்தளித்தவனே அப்படின்னு கூட சாபம் போடுறான். யாருக்கு? பெரியவனுக்கு. மிச்சம் 10 பேர் சீன்லேயே கொண்டு வரல. போதும், ஆசீர்வச்சா அவனை ஆசீர்வதிக்கணும், மறுபடி சேஷ்ட புத்திரப்பா அவனுக்கு போகணும். அவனை ஆசீர்வதிக்கல, இவனை நான் ஏன் ஆசீர்வதிச்சேன்? இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், இவன் பாசு பைக்கு, இவன் குவாலிஃபைடு. இதான் ஒரு ரகசியமான. இப்போ பாருங்க, கத்தர் ஒன்று காத்துட்டு இருக்குல்ல, இவனை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக கத்தர் வெயிட் பண்ணுறாரு. இவன் யாருன்னு உலகத்துக்கு தெரியணும். நான் புரிஞ்சுட்டியா? இவன் 17 வயசுல போயிட்டு இவனுக்கு உணர்ச்சியே வராத டயத்தில் போயிட்டு இவன் பொம்பளை கட்டி பிடிச்சி தான் இவன் தான் போவான். அப்போ இவன் நல்லா வளர விட்டு ஆசன்னா என்ன, பொம்பளைன்னா என்ன, பொம்பளை இன்பான்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு, இப்போ அவளை பிடிச்சி இழுத்த பிறகு நான் எப்படி செய்வேன்னு சொன்னதுக்கப்புறம் இவன் ப்ரூஃப் உலகத்துக்கு தெரிஞ்சது இல்லையா? உலகத்துக்கே தெரிஞ்சா இப்போ நம்ம ராஜாவாக. இவன் குவாலிஃபைடு, இவன் தகுதி ஆகிட்டான். கீழே போடு, யோனான்னு போடு, அது கீழே அண்ணாள்னு போடு, யோனா கீழே அண்ணாள்னு போடு. இதையும் சொல்லிடுறேன். யோனா கவனிங்க, யோனா அண்ணாள் மட்டும் போடுங்க, நான் சொல்லிடுறேன், மனசில் வாங்கிக்கோங்க. யோனாங்கிறவன் யாருன்னா, அவன் கத்தர் ஒரு ஊருக்கு போக சொன்னார், இவன் வேற ஊருக்கு போகிறான். கடைசியில் என்னாச்சு? கடலுக்கு வந்துருச்சுது, இப்போ சரக்கு நஷ்டமாச்சு. இவன் என்ன செஞ்சான்? என்னை தூக்கி கடலில் போட்டுருங்கண்ணா. நான் கேட்குறேன், கடவுளே நான் செஞ்சது தப்பு, நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு அதை வழி பண்ணுங்கண்ணா. இன்றைக்கி இந்த அம்மா மீட் பண்ண வச்ச கத்தர் ஏத்தாடி ஒரு கப்பலை வரவழைச்சாவது, அல்லது இவன் ஊருக்கு போன பிறகு அது மறு கப்பலே அனுப்பணும். இவன் என்ன செய்கிறான்? என்னை தூக்கி கடலில் போடுங்கிறான். நான் செத்தாலும் சரி உங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறான். அவனுடைய அர்த்தம் தானம்மா?
நான் செத்தாலும் சரியா, நான் ஊழியத்துக்கு போலியா, நான் போக முடியாதியா, நீ தூக்கி இங்கே போய் நான் சாவுறேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஒரு வசனம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட சாமி எல்லாம் மன்னிப்பு கேட்கறான், எல்லாம் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். இந்த நாய் மாத்த என்ன செய்யல, கர்த்தாவே நான் செஞ்சது தப்புப்பான்னு ஒரு ஜபம் பண்ணலவன். இவன் வேலை யோகேஷன் இவன் என்னத்தனை சொன்னான் ஒரே வார்த்தை, என்னத்தையும் கடலை போட்டுரு. என்னால தான் அந்த கடல் என்ன வெளிப்பாடு தெரியுமா உனக்கு, சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கின இறைவனிடத்திலிருந்து நான் வருகிறேன் இவன் சொல்றான். இவன் டயலாக் பாரு. இதெல்லாம் தெரியுதில்ல, இதெல்லாம் தெரியுதில்ல. ஒரு தடவை மன்னிச்சுக்கோன்னு கேட்டான் நாய், கேட்கல. என்னை தூக்கி எங்கே போடு, நான் சாக ரெடி, நான் ஒழித்து வரலைங்க, நான் பார்த்துக்கோவேன். சரி போயிடும், நீ பெரியாள் அவர் பெரியாளான்னு பார்க்கணும்ல. சரி கீழே உபதியா 3ன்னு போட்டுக்கோ, உபதியா 1:3ன்னு போட்டுக்கோ, 1:3 வசனம் அது. சரி கவனி கவனி, அதெல்லாம் அப்புறம் போய் எடுத்து வாசிக்கலாம், விட்டா அடுத்தது நேரம் இருக்குது, இதோட முடிச்சிடறேன். கவனிமா, இவனை கடலில் போட்டாச்சு, இவனை மீன் வந்து முழுங்கிருச்சா. 3 நாள் கழிச்சு ஆண்டவரே நான் ஊழியத்தை செய்கிறேன்னு சொன்ன உடனே எங்க கக்கிருச்சு. சரி கவனி, கக்கிருச்சு. இப்போ என் கேள்வி, நீ முத நாளே சொல்லியிருந்தா கத்தரை விட்டுருக்க மாட்டார். இப்போ லேட் பண்ணது கத்தரை நீயா? இதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்ல வரேன். ஏற்ற காலன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க, ஏற்ற காலன்னு ஏமாந்துடாத. கத்தரை ஏற்ற காலத்தில் விடுவிப்பார்னு உட்காந்துருந்தா அவன் மீனுக்குள்ளே செத்து போயிருப்பான். புரியுதா? நீ கடகடன் என்ன தீர்மானம் எடுக்கணுமோ அந்த தீர்மானத்தை நீ எடுத்திருந்தா நீ அன்னைக்கு வந்திருக்கலாமே. நான் சொல்கிறேன், நீ கடலுக்குள்ளே வந்துருக்கேன். நீ கடலுக்குள்ளேயே வந்துருக்கணே, நீ கடல்லே அப்படியே மேலே போயிருக்கலாம். என்னையே மீன் வயிற்றுல போய் 3 நாள் கஷ்டப்பட்ட, நீ ஏன் கஷ்டப்பட்ட? நீ ஒழுங்காக ஆண்டரை செஞ்ச தப்ப நீ மன்னிச்சுக்கப்பா, நான் பழையபடி போகிறேன்னு சொன்னா கத்தர் வேறு ஏதாவது ரூட் வச்சிருப்பா, அந்த கப்பலே திருப்பி கொண்டு போய் விட்டுருப்பார் ஆண்டவர். அது அர்த்த பிரச்சனை, அது அவர் வேலை. இவ்வளோ செஞ்ச வேலை அது செய்ய மாட்டார் அவர். மற்றவங்க போய் சேர்ந்து எனக்குன்னா போட எனக்குண்ணா, இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு போனால் நடக்கும். நீ ஏன் வேலையை பார்ப்பா, போப்பா. கத்தர் திருப்பார், கத்தரால் முடியாதா? இத்தனை சரக்கு வீணாக போச்சு, உனக்கு கொண்டு போயிருக்க மாட்டாரா? அப்போ லேட் பண்ணது யார்? யோனா. இன்னொரு கதை சொல்லிட்டு முடிச்சாரன். அண்ணாள்னு ஒருத்தி இருந்தா, அது வாசிக்க நேரம் இல்லை, நான் பெரம்பலூரில் வாசித்தேன், நல்லா இருந்துச்சு. அவன் என்னஞ்சா, அவளுக்கு பல வருஷமாக குழந்தை இல்லை. என்னதுங்க, கடைசியாக உட்காந்து ஆண்டவரே எனக்கு நீர் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் வந்து பிறந்த குழந்தைய வந்து நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணோடனே பிள்ளைய கொடுத்துட்டார். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார்னு இருக்குது. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த வசனத்தை வாசிக்கும்போது. இதெல்லாம் போட்டால் இடறாங்கல்ல ஜனங்க. அப்போ கர்த்தர் வந்து கற்பத்தை அடைஞ்சிருக்காரு, அடைச்சிருக்கார். அப்போ திறக்க முடியுமா? அப்போ கர்த்தர் வந்து கற்பத்தை அடைச்சிருக்காரு. என்ன விஷயம் கேளுங்க. இவன் புருஷங்காரன் என்ன செய்வான், இவன் மேலே உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். யாருக்கு? புருஷங்காரனுக்கு. அவளுக்கு ஏகப்பட்ட பிள்ளைய வதவதன்னு கொடுக்குறாரு. யாரு? கர்த்தர் தராரு. அவள் வந்து இவ்வளோ மேலே சண்டை உண்டாக்கி ரைட்டா, ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போகும்போது முக்கியமான டைம் ஃபங்க்ஷனில் கூடும் பொழுது பொடி மலட்டு பொடி மலடி பொடி மலடி பொடி மலடி பொடி மலடி பொடி மலடி அப்படின்னு 4 பேருக்கு முன்னாடி திட்டும்போது இவன் ஒவ்வொரு தடவையும் வந்து நூலாக போயிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 10 வருஷமாக திட்டான். 10வது வருஷம் ஓவராக திட்டான். இதனால் தாங்க முடியல, அழுகிறா. அவன் புருஷங்காரன் சொல்கிறான், 10 பிள்ளைக்கு நான் சமம் இல்லவா, 10 பிள்ளைய காட்டில் நான் உனக்கு மேலே இல்லவா. இவளுக்கு 2 பங்கு கொடுப்பானா, அந்த பொன்னாடி 1 பங்கு கொடுத்தா இந்த பொன்னாடிக்கு 2 பங்கு கொடுப்பானா. நீ ஏண்டி அழுகுறான்னு கேட்பானா. போயா அப்படின்ட்டு போய் அழுகிறா. தேவசனத்தில் போய் துக்கம் தாங்க முடியல, ஊத்துன்னு ஊத்துறா. ரைட்டா, இப்போ புள்ள வந்துருச்சு. இப்போ கவனி, இவளுக்கு பிள்ளைய தராமல் கத்தர் அடைச்சி வைக்கல. இவளுக்கு பிள்ளைய தரணும், அந்த பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு கத்தர் நினைச்சார். அன்னைக்கே பிள்ளைய கொடுத்துருந்தா நீ ஊழியத்துக்கு கொடுத்துருக்க மாட்டேன். 1 இந்த டைம் இழுக்குது. 2வது பாரு, ஏதா இவ புள்ள இல்லைனாலும் புருஷன் சந்தோஷத்துல இருக்கிறா. புள்ள இல்லைனாலும் பரவாயில்லையா, எனக்கு அவ்வளோதான் இருக்கிறா. கத்தர் எதுக்காக பிள்ளைய அடைச்சி வச்சிருக்கிறாரு? நீ எதுக்கு கம்முன்னு இருக்கிற? உன் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு எடுக்கணும் தான் நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். நீ என்ன நினச்சிக்கிட்ட, நான் ஜென்மத்துக்கு உன்னைய தரவே மாட்டேன் நீ முடிவு பண்ணிட்ட. அப்போ உன்னை நான் பிள்ளைய பக்க வைக்கணும். என்னது, உன்னைய பிள்ளைய பக்க வைக்கணும்னா உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். 2வது கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு நான் பிள்ளைய தரணும். அவள் வந்து உன்னை சக்காலத்தையும் மறுபடியும் திட்டணும். திட்ட 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 உன் நோவோ தான் நீ யார்கிட்ட வந்த? யாப்பா, இது நீ 1வது வருஷம் வந்திருந்தா, இது நீ 1வது வருஷம் வந்திருந்தா அன்னைக்கே நான் ஏன் மலடியா இருக்கணும், எனக்கு பிள்ளைய கொடுக்குறியா இல்லையாண்டு வர அப்படின்னு கேட்டிருக்கலாமே. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ லேட் ஆகுறது யாரு? நீ தான் லேட் ஆகிட்டு இருக்கிற, அவர் ஒன்றும் லேட் ஆகலை. பார்க்கறதுக்கு அவர் தான் கற்பத்தை அடைச்ச மாதிரி தெரியுது, கிடையாது. இன்னைக்கு பண்ணின பொறுத்தனைய
10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு நீ பிள்ளைய கொடுத்தா அந்த பிள்ளைய நான் ஊழியத்துக்கு ஒப்புகிறேன்னு இன்னைக்கு பண்ண அதே பார்த்து அன்னைக்கு பண்ணிருக்கலாமே சார். அம்மா புரியுதா புரியலையா சார்? லேட் பண்ணுறது கத்தர் கிடையாது, லேட் பண்ணுறது நம்ம. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, நல்லா இருந்துச்சிங்களா? கண்களையும் போடுங்க, ஜாம் பண்ணலாம். இந்த பாட்டு வரவும் இவ்வளோ பெரிய பசங்க வந்துருச்சு. ஏற்ற இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்ல விட்டேன், அது அப்படி பேசிக்கலாம். அதை பசங்க இப்போ சொல்லிடுறேன். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சா? அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, மனுஷன் கிடையாதுங்க, அவர் உங்களை உயர்த்துவார், வேப்படாதீங்க. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். இப்ப என்னது? அப்ப உயர்த்த போறாரு, அது வரைக்கும் என்ன செய்யணுமா நீ? அதனால காலம் வரணும் உட்காந்துட்டு இருக்காத. இந்த பலத்தங்கிற வார்த்தையை அன்லைன் பண்ணுங்க. நான் சும்மா சொல்லுங்க, அது என்ன பலத்த கரம்? கரம் இல்லையா, பலத்த கரம். இது என்னது கிண்டல் பண்றாரு? என்ன அர்த்தம்? பலத்தங்கிறத அன்லைன் பண்ணுங்க. அடுத்தது வரும்போது நீங்க இன்னொரு கலர் லெட் வாங்கிட்டு வந்துருக்கணும். கத்தருக்கா செலவு பண்ணுங்க முதல்ல. அப்போ பலத்தங்கிறத அன்லைன் பண்ணிக்கிட்டீங்க. அது என்ன பலத்த கை அப்படின்னா, கண்ணை முடுங்க, நான் சொல்லிடுறேன். நீ திமிர்னாலும் திமிர முடியாது, நீ திமிர்னாலும் அப்படிப்பட்ட ஒரு சில கையில் வந்து கத்தர் மாட்ட வைப்பார். புரியுதா புரியலைங்களா? நீ இதை விட்டுட்டு ஓடிலான்னா ஓட முடியாது, இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாம், அந்த புருஷனை விட்டுட்டு போயிடலான்னா போக முடியாது, அங்கே ஒரு சிக்கல் இருக்கும். இந்த வீட்டை விட்டாது போயிடலான்னா முடியாது, ஊரை விட்டாது போகலான்னா முடியாது, அங்கே ஒரு அமுக்கு இருக்கும். கண்ணை முடிக்கலுங்க, நான் பசங்க முடிச்சிட்டேன். சில சிக்கல் இருக்கும், அது சில அவருடைய பலத்த கரம் இருக்கும். அவருடைய பலத்த கரம் அப்பயே நமக்கு தெரிஞ்சுக்கணும், இது யார் கரம்? நீ என்ன ஜெபம் பண்ணி உபாசம் பண்ணி பேய வரட்டி அந்த கையை எடுக்கப்படலன்னா அதுக்கு மேலே அவர் கையை வச்சிருக்காரு. அவர் கையை இன்னும் எனக்கு ப்ரமோஷன் வரலன்னா பயப்படாத, நீ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணு. நீ மெச்சூர் ஆகு, நீ ஆயத்தப்படு, நீ தகுதிப்படு. நீ தகுதிப்பட்ட அடுத்த செகண்டை கதை அணைஞ்சிருவாரு, உன்னை உயர்த்துவார். அது வரைக்கும் நினைச்சேன் நீ அடங்கிரு, அது வரைக்கும் அவருடைய நடத்திப்புக்கு அடங்கிரு, அவருடைய ஞானத்துக்கு அடங்கிரு. நீ இஷ்டத்துக்கு சுயிஷ்டத்தும் செஞ்சுட்டு ஓடிடாத. இனிமேல் வாழ்க்கையே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு எதுக்கு வாழ்க்கை கிடையாது. அடங்கிரு, அடங்கிருங்க. அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க, முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க. அடங்கிதான் இருக்கு சொன்னார்களே, முயற்சி பண்ணாமல் சோம்பேறின்னு சொல்லலை. நீங்கள் செய்ய வேணாம் செஞ்சு முடிங்க, விசுவாசத்தோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் மகிமையான அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கிருங்க. அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஏற்ற காலன்ட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானா? ஏற்ற காலங்கிறது உங்களுக்காக தான் கர்த்தர் சொன்னார். உங்களை எங்கே சரி பண்ணணும், நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும், நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணணும். அண்ணால் என்ன பொருத்தனை பண்ணா, யோனா என்ன பொருத்தனை பண்ணுனா, இதெல்லாம் பண்ணின பிறகு தான் உங்களுக்கு விடுதலை கிடச்சிது. அப்போ நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் முடிவு பண்ணணும்? காசு பணம் ரெண்டாவது. நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் சில எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் இருக்குது. அந்த தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது இந்த 2013 நிச்சயமாகவே இது ப்ரொமோஷனின் ஆண்டாக நிச்சயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை சோத்திரிப்போம். சர்வ வல்லமுடைய நல்ல ஆண்டவரே, கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே நான் எதிர்பார்க்கல, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. இந்த வார்த்தை எனக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஆண்டவரே. நல்ல செய்தியை தந்திருக்கிறீங்க. இது எங்கள் சபைகளுக்கு மக்களுக்கு போகட்டும். எங்கள் வாயில் சும்மா முன்னேற்றத்தின் ஆண்டுன்னு சொல்லாமல் அது எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதுக்காக உங்கள் கொடா கோடி சோத்திரம்ப்பா. இந்த பாட்டை கொடுத்து இந்த பாட்டு மூலியமாக எங்களை இப்படி அற்புதமாக நடத்தியிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. இன்னும் அற்புதமான செய்திகளை தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்தல் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகுதிப்படுத்தும், உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.